கிரிப்டோ அசெட் கன்சல்டண்ட்டாகவும் இருக்கேன். ப்ளஸ் வந்து காமன் கோச்சாகவும் இருக்கேன். ஓகே. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்மளுடைய ராயல் கியூபாட் ஆக்டிவேட் பண்ணி வந்திருப்பீங்க. நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் சொல்லிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு 2 விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்ம ஓனாக வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உண்டான ஃபண்ட் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த ஒரு 1000 நாள் நம்ம கூட ராயல் குழு ரோபோடெக்கில் இருந்தால் பயணிச்சு எப்படி செட்டில் ஆகிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும்? நம்மளை எப்பயுமே நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுற 2 விஷயம் ஒன்று இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஸ்வீட் ஆர்ட் மொபைல் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து சைலண்ட் மோட் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா வந்து கரெக்டான எப்படி நீங்கள் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இது மாதிரி வச்சுக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா, நல்ல நெட்வொர்க் கவரேஜில் இருக்கணும். கரெக்டுங்களா? நல்ல நெட்வொர்க் கவரேஜில் இருந்துச்சு அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து பார்த்தாங்களா எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நீங்கள் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் நமது ராயல் கியூபட் ஆக்டிவேட் பண்ணிட்டு நான் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு போகும்போது என்னாச்சு அப்படின்னாக்கா, எனக்கு ஃபண்ட் இல்லை, ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபண்ட் இல்லை. ஸோ அது எனக்கு பிரிண்டிங் விஷயமா கொடுத்தது வந்து இந்த ப்ரோக்ராம் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அடுத்த ஒரு 1 மணி நேரத்துக்கு உங்களோட கவனம் முழுவதும் இதில் இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். கவனம்லாம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நோட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. புதிதாக வந்தவர்களும் சரி, ஆல்ரெடி இருக்கிறவங்களும் சரி, இந்த நோட் பெனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஃபுல்லாக கேட்குங்க. ஏன்னா என்னை தொடர்ந்து எக்ஸலண்ட்டான 2 விஷயங்கள் சொல்ல பிடிக்கப்படுறது, எக்ஸலண்ட்டான கோச்சஸ், டைரக்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க வர்றதுக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படின்னா ஒரு டேட்டா பென் எடுத்து வச்சுக்கணும், ஒரு நோட் பென் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அழைச்சவங்களுக்கோ இல்லை ஆல்ரெடி தெரிஞ்சாலே ஒரு மாதிரி தெரியறதுக்கோ உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய ரோபோடெக் இன்ஸ்டியூட்டோட டீட்டில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? நம்மளோட ரோபோடெக் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோடெக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியலன்னா வந்து உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்மளோட ரோபோடெக்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னாக்கா, 4 விதமான டீம் நம்மகிட்ட இருக்கு. நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. கோர் டீம் என்னன்னாக்கா, நம்மளுடைய ரோபோடெக் நிறுவனத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லணும், எங்க வெபினார் நடத்தணும், எங்க செமினார் நடத்தணும், என்னோட உள்கட்டமைப்பு என்ன, வெளிக்கட்டமைப்பு எல்லாமே பார்க்குறது அப்படின்னா கோர் டீம் தான். இவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் தலைமையில் வந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர் டீம் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க பார்த்தா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் டெக்னிக்கல் டீம் இருக்கு. 24 ஹவர்ஸ் நமக்காக வந்து பேக் எண்டில் வந்து முழிச்சுக்கிட்டு ஆன்லைன் ஆஃபீஸை வந்து ஃபுல்லாக நடத்துறதும் சரி, ப்ளஸ் ஆன்லைன் ஆஃபீஸில் வந்து ட்ரேட் சிக்னல் கொடுக்குறதும் சரி, சிக்னல் எல்லாம் வந்து 24 ஹவர்ஸாக கொடுக்குறது வந்து இந்த ட்ரேட் டெக்னிக்கல் டீம் வந்து பேக் எண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஐடி டீம். நம்ம ஐடி டீம் சொல்லவே தேவையில்ல, நிறைய ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி டீம் பங்கு மிகப்பெரிய பங்கு. ஐடி டிபார்ட்மெண்ட் நம்ம இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா எத்திக்கல் டீம். எந்த ஒரு நிறுவனம் எத்திக்கல் இல்லாமல் இருக்கோ அது வந்து கரெக்டாக இருக்குமானா கரெக்டாக தெரியாதுங்க. பட் நம்மளோட எத்திக்கல் டீம் வந்து நம்மள எதுக்காக இருக்காங்க அப்படின்னா சரியாக வழிநடத்தி கொண்டு போகணும். எந்த தவறுதல் இருந்தாலும் அதை வந்து சரியாக கொண்டு போய் அங்கே கொடுத்தோம் அப்படின்னாக்கா, நம்ம பிரச்சனையை வந்து சொன்னோம் அப்படின்னாக்கா சரியாக சால்வ் பண்ணி கொடுக்குறதுக்கு எத்திக்கல் டீம் இருக்காங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட நம்ம இணைஞ்சிருப்போம். இணைஞ்ச பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்க ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களே போயிட்டு வந்து நீங்கள் வாங்க எங்கள் பிஸ்னஸ்க்கு வாங்க அப்படின்னு வந்து யாராவது தவறுதலாக ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, அதுவும் வந்து எத்திக்கலுக்கு வந்து மீறின விஷயம். அது இல்லாமல் இங்கே ஜாயின் பண்ணுறவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வந்துட்ட பின்னாடி ஆல்ரெடி தெரிஞ்சு போக வந்து உள்ளே வந்து பின்னாடி தெரியும். ஒயிட்டா நீங்கள் இருக்கீங்களா, என் கூட வந்துருங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே இன்டர்னலாக சேஞ்ச் பண்ணுறதும் மிகப்பெரிய ஒரு அஃபர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது நான் கேட்டுக்கிறேன். சப்போஸ் அந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் நீங்கள் முறையாக நீங்கள் வந்து ஒரு ஆதாரத்தோடு நீங்கள் வந்து எங்கள் குழுவுக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணீங்க அப்படின்னாக்கா 24 மணி நேரத்தில் தகுந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, ரோபோடெக் நிறுவனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த வித சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்களா நோட் பண்ணிக்கலாம். ethicalteam@roboteccrypto.com அப்படின்ற ஒரு மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்புனாக்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து சேரும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வந்து நிறைய காமன் கோச்சஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எதுக்காக வந்து இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் குடுக்குறாங்கன்னா, இங்க வந்து நம்ம ரோபோட் நிறுவனம் அவங்களுக்கு எந்த ஒரு காசும் குடுக்குறது கிடையாது. எந்த ஒரு சம்பளமும் வழங்குறது கிடையாது. எல்லாமே தன்னார்வத்தோட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணி குடுக்குறாங்க. எதுக்கு அப்டின்னா, இந்த கிரிப்டோ உலகம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ சந்தை வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். நல்ல ஒரு மார்க்கெட். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் மக்கள் வந்து ஸ்கேம் போய் மாட்டிக்கிறாங்க. அத அவாய்ட் பண்றதுக்காகவும், இத போய் ஒரு தனி மனித வருமானத்த உயர்த்திக்காகவும், ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்து இங்க எல்லாருமே வந்து பயிற்சி வந்து எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காமனா
சொல்லிக் கொடுக்குற எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நான் நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரோபோடெக் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கிள் டேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கும். ஆர்டி மிராக்கல் சர்க்கிள் டேட் என்ன அப்படின்னாக்கா ரோபோடெக் மாஸ்டர் பட்டோட நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சிறந்த வர்த்தகம் வந்து ரோபோடெக் இன்ஸ்டியூட் மூலமாக நடக்கும். எப்படின்னா உலகத்தில் மிக சிறந்த ஒரு 15 காயின் இருக்குது. அதில் 9 காயின் பார்த்தீங்கன்னா சிறந்த வர்த்தகம் நம்ம பண்ணுறோம். அது சர்க்கிள் டேட்னு சொல்லுவாங்க. இது எப்படி பார்த்தா ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயர்லி 120%லேருந்து 360% அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். ஒரு காயினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா $225 வேணும் அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னாக்கா ரோபோடெக் இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிக சிறந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி இது எது மூலமாக நடக்குது அப்படின்னா எல்லாமே ராயல் கியூ மூலமாக தான் நடக்குது. இந்த ராயல் கியூ அப்படின்றது முன்னாடி சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரிண்டிங் மிஷின் மாதிரி. அடுத்த 1 மணி நேரத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மிக சிறந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதே வந்து ஒய் ராயல் கியூ அப்படின்றது சொல்றதுக்காக சொல்லிக் கொடுக்கறதுக்காக மிக சிறந்த ஒரு ட்ரேடரையும் மிக சிறந்த ஒரு பர்சனை வந்து உங்களுக்கு இன்வைட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா மிக சிறந்த ஒரு ஆர்கானிக் ஒரு ட்ரேடருங்க, ஒரு யங் பர்சன் எங்கள் ரோபோடெக் இன்ஸ்டியூட்டில். அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனியர் வெல்த் கோச்சாக இருக்காங்க. உங்கள் சார்பாக வந்து நான் அவரை இன்வைட் பண்ணுறேன். ஜஸ்ட் உங்களுடைய ரியாக்ஷன் எதிர்பார்க்குறேன். இன்வைட் பண்ணலாமா அவரை? ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் யங் டைனமிக் பர்சன், அவர் சீனியர் வெல்த் கோச் மிஸ்டர் கிஷோர் சிங் சார் ஆன் த ஸ்க்ரீன். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. ஸோ ஆர்கானிக் நெட்வொர்க்கர்னு சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்காக வந்து நம்மளுடைய ஹோஸ்ட் திரு சிவராமன் சார், சாரி நம்மளோட ஸ்ரீனிவாசன் சார் வந்து ஃபென்டாஸ்டிக்காக ரோபோடெக்கோட ஃபுல் கட்டமைப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். ஏன்னா இந்த ப்ரோக்ராமை வழங்குவது ரோபோடெக், பட் ஆனால் இன்னைக்கோட ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல் கியூ. ராயல் கியூ வந்து வெரி ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ட்ரேடிங் டூல். இந்த ட்ரேடிங் டூலில் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் எடுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் இன்கமாக நீங்கள் பார்க்க முடியாது. இது வந்து இந்த ரெஃபர் பண்ணுறதுக்கே வந்து ஒரு நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கணும். இது ஒரு நாலேஜபிளான ஒரு பிஸ்னஸ். ஸோ சார் சொன்னது போல் எனக்கு ட்ரேடிங் நிறைய நாலேஜ் இருந்தாலும் எந்த விதமான நெட்வொர்க் நாலேஜ் இல்லாமல் பட் ஃபென்டாஸ்டிக்காக ஒரு லெவலில் ரீச் பண்ணிருக்கு அப்படின்னா இந்த ராயல் கியூங்கிற ஒரு வண்டர்ஃபுல்லான ஹீரோ. ஸோ அதற்கு முன்னதாக ராயல் கியூ பார்க்கறதுக்கு முன்னாடி எத்திக்கல் டீம் பற்றி நிறைய சொல்லியிருந்தாரு ஸ்ரீனிவாசன் சார். எத்திக்கல் டீம் எங்கெல்லாம் ஒரு கட்டமைப்பு இருக்கோ அங்கெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். எத்திக்கல் டீம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் அந்த வகையில் வந்து 18 நாடுகளில் எங்களுடைய பிஸ்னஸஸ் இருக்கு. 10,000க்கு மேற்பட்ட மாணவர்கள். ஸோ அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சஸுக்கு உட்பட்டு எல்லாருமே வந்து கரெக்டாக நடந்துக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கோச்சஸ் தவறுதலா ஆனஸ்டி தவறுனாங்க அப்படின்னா ஃபயரும் செய்யப்பட்டிருக்காங்க. ஸ்ரீலங்காலையும் நிறைய பேர் வந்து இணைஞ்சிருப்பீங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் இணைந்திருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய நம்மளோட பார்ட்னர்ஸ் வாழ்த்துக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான ரோபோடெக்கோடைய கோச்சஸ் ஸ்ரீலங்காவிலேருந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் யார் லிங்க் அனுப்புனாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி சீனியர் கோச் கிட்ட நான் ஒரு தடவை பேசிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஆத்தரைஸ் கோச்சா அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ராயல் கியூ பற்றி முதல்ல சொல்லணும்னா எவ்வளோ நேர்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ ஒரு நபர் நம்ம வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்போதான் நம்ம வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுவோம். அதே போல தான் ராயல் கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் டூல். ட்ரேடிங் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோஸில் வந்து எக்ஸ்சேஞ்சுகளில் நடக்கும். அப்போது எக்ஸ்சேஞ்சுகள் ராயல் கியூக்கு ஆதரவு தந்தாதான் இந்த ஏபிஐ பைண்டிங் மூலியமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கிரிப்டோவும் மர்ஜ் ஆகி உங்களுக்கு ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ இந்த மேஜிக் நடக்கிறதுக்கு எக்ஸ்சேஞ்சஸ் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸ் ராயல் கியூட ஏபிஐ பண்ணுறதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பினான்ஸ், கிரேக்கன், ஓகேஎக்ஸ், பைபிட், ஹெச்டிஎக்ஸ், இண்டோடெக்ஸ், கூகாயின், அது மட்டும் இல்லாமல் கேட் ஐயோங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சும் கொடுத்துருக்கு. ஸோ எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா 8 எக்ஸ்சேஞ்சஸ் டாப் 10ல வந்து ராயல் கியூட மர்ஜ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குதுன்னா எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக எரர் ஃப்ரீயாக ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல் கியூல வந்து நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ட்ரேடிங்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க 3 வகையான ட்ரேடிங் நீங்க மேஜரா செய்யலாம். காம்பவுண்டிங் ட்ரேடிங் ஒரு நீண்ட காலம் ஒரு ப்ராஃபிட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பொறுமை ரொம்ப முக்கியம், பட் ஆனால் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பேஸ்மெண்ட் காம்பவுண்டிங் ட்ரேடிங். சோலோ ட்ரேடிங் கொஞ்சம் கேபிட்டல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், சரியான முறையான மேனேஜ்மெண்ட் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு சோலோ ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதாவது பகுதி நேரமாகவும் முழு நேரமாகவும் ட்ரேட் பண்ணக்கூடிய நபர்கள் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட்ஸ் அப்பப்போ
தேவைகளுக்கு எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி சோலோ ட்ரேடர்ஸ்க்கு ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி 10லேருந்து 30% லாங் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டோட இன்ஃப்ளேஷனை தாண்டி சூப்பராக நீங்கள் சம்பாதிக்கலாம். மூன்றாவது சர்க்கிள் ட்ரேடிங், அதாவது நேரம் இல்லாத நபர்களுக்கு ஆட்டோ ட்ரேடிங் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உலகத்தில் தலை சிறந்த 20 காயின்கள் நாணயங்களில் 10 நாணயங்களை நீங்கள் ராயல்டியோட மாஸ்டர் பாட்டோட இணைந்து நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், கமெண்ட் கொடுத்துட்டால ஃபுல் ஆட்டோ மெத்தட்ல வந்து உங்களுக்கு பை அண்ட் செல் நடக்கும். ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 120% கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து உங்களுடைய ட்ரேடிங் கேபிட்டலுடைய ப்ராஃபிட்ஸ் நீங்க எடுக்கலாம். பட் ஆனா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டோட இன்ஃப்ளேஷனை ஃபர்ஸ்ட் ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட் ரேஷியோவை கால்குலேட் பண்ணணும். அதுதான் சிறந்த முறை. அடுத்ததாக இந்த ஏஐ டூல்லயே சார் சொன்னது போல ட்ரேடிங் சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் நோலாஸ், அதாவது ஸ்பாட் மார்க்கெட்ல நோலாஸ் செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஃபண்ட் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னா ஒரு 10ல் 3 பேருக்கு ஃபண்ட் இருக்காது. நான் ஒரு 4 ஆண்டுகளாக ரோபோடெக்ல பயணிக்கிறதுல நான் பார்த்த விஷயம். பட் நீங்க ட்ரேடிங்கும் பண்ணணும், பிசினஸாவும் பண்ணக்கூடிய பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து சரியான நபர்களுக்கு இதை ஒரு வாய்ப்பை தருவாங்க. ஏன்னா இந்த வாய்ப்பை தரதுக்கே ஒரு நாலேஜ் வேணும், வாங்குறதுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ என்ன மாதிரியான இன்கம் ராயல்குல இருந்து நீங்க டைரக்டா எடுத்துப்பீங்க அப்படின்னா 7 வகையான இன்கம். முதல் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ஆக்டிவேஷன் கெயின்னு சொல்லக்கூடிய இன்கம். எப்படின்னா என்னுடைய ரெஃபரல் ஐடிக்கு கீழே ஒரு நபரை நம்ம ஆக்டிவேட் செய்தால் அவங்களுக்கு ஒரு லாபம் வந்த பிறகு உங்களுக்கு டைரக்டா அவங்க ஆக்டிவேட் செய்தா டைரக்டா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கெயின் தான் வந்து டைரக்ட் ஆக்டிவேஷன் கெயின். அதே போல நீங்க குழுவாகவும் நீங்க பயணிக்கலாம். குழுவாக பயணிக்கும் பொழுது ஒரு நபருக்கு கீழே இன்னொரு நபர் ஒரு ஆக்டிவேஷன் செய்தால் நீங்க ஒரு லெவல்ல அதிகமான லெவல்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க மூலியமாவும் உங்களுக்கு ஆக்டிவேஷன் கெயின், தெரியாத நபர்கள் ஆக்டிவேட் செய்தாலும் உங்களுக்கு லாபம் வரும். அதுதான் டீம் ஆக்டிவேஷன் கெயின். மூன்றாவது வந்து டைரக்ட் குவான்டிஃபிகேஷன். உங்களுடைய ஐடிக்கு கீழே ஒரு ட்ரேடரோ யாரோ ட்ரேட் பண்ணக்கூடிய நபர்கள் வர்த்தகம் செய்தால் உங்களுக்கு டைரக்டா வரக்கூடிய ஒரு ப்ராஃபிட்ல வரக்கூடிய பர்சன்டேஜ் ராயல்டி உங்களோட ஷேர் பண்றாங்க. நான்காவது வந்து டீம் குவான்டிஃபிகேஷன். அதே போல குழுல செய்யக்கூடிய வர்த்தகத்துல இன்டைரக்டாக உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கும். ஐந்தாவது பியர் ரிவார்ட். நம்ம ஒரு லெவல் உயர உயர நம்ம கூட சேர்ந்து பயணிக்கக்கூடிய பார்ட்னர்ஸும் உயருவாங்க. உயரும் பொழுது ஒரே லெவல்ல 2 பார்ட்னர்ஸும் நம்மளோட பார்ட்னர்ஸ் பயணிக்கும் பொழுது நம்மளும் பயணிக்கும் பொழுது நம்மளுக்கான ஒரு மரியாதையாக ஒரு பியர் ரிவார்ட் தருவாங்க. எந்தெந்த ரேங்க்ஸ் தருவாங்க அப்படின்னா 6 ரேங்குகள் இருக்கு. அதுல 3வது ரேங்க்ல இருந்து உங்களுக்கு பியர் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக குளோபல் டிவிடெண்டும் ஆக்டிவேட்டட் குளோபல் டிவிடெண்டும். இந்த 2 விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா உச்சபட்ச வரம்பு, உச்சபட்ச ரேங்க் நீங்க ரீச் பண்ணீங்க அப்படின்னா உலகத்துல ராயல் கியூல செய்யக்கூடிய வர்த்தகமும் ராயல் கியூல நடக்கக்கூடிய ஆக்டிவேஷன்கள் வரக்கூடிய லாபமும் உங்களுக்கு தினந்தோறமும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு குளோபல் டிவிடெண்ட் ஆகவும் தரப்படும். இது எல்லாமே எதற்கு ராயல் கியூ தராங்க அப்படின்னா ராயல் கியூ ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க அவங்களுடைய அல்காரிதம்ல, ஏஐ அல்காரிதம். அதை சரியா பயணித்து சரியா புரிந்து கொண்ட நபர்கள் தான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். ஸோ மற்றவர்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு வகையில நம்ம இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட லாபத்துல இருந்து நம்மளுக்கு பிரித்து தராங்கிற விஷயத்த இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். அப்போ ராயல் கியூ எங்க இருக்காங்க அப்படின்னா ராயல் கியூ சிங்கப்பூர்ல கோர் டீம் அண்ட் இங்க வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். எப்படி ரோபோடெக்கு வந்து ஒரு கோர் டீம், ஐடி டீம், எத்திக்கல் டீம் இருக்கோ அதே போலதான் ராயல் கியூலயும் வந்து கோர் டீம் சிங்கப்பூர்ல இருக்காங்க. ரெண்டாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 வகையான ட்ரேடிங் நீங்க செய்யலாம் இல்லையா. அப்போ நீங்க செமி ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏஐ டூல பயன்படுத்தலாம். ஒரு சின்ன கமாண்டை கொடுத்து நீங்க ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரே ஒரு கமாண்டை கொடுத்து தானாவே வாங்கி விற்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் மெத்தடும் இதுல இருக்கு, சர்க்கிள் மெத்தட்ல. ஸோ இது வந்து ஒரு செமி தானியங்கி ரோபோவா நம்ம தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவது நம்ம கிரிப்டோ கரன்சில தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் டெக்னாலஜில. இந்த டெக்னாலஜில வந்து அதிகமான ஏற்றம் இறக்கம் இருக்கிறதுனால அந்த அளவுக்குள்ள நம்ம கொடுக்கக்கூடிய வர்த்தகத்தை சரியா செய்யக்கூடிய எரர் இல்லாத ஒரு ஏஐ டூலாக ராயல் கியூ கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேல 5 ஆண்டுகளுக்கு மேல ஆப்பிள் ஸ்டோர்லயும் கூகுள் பிளே ஸ்டோர்லயும் ஃபினான்ஸ் கேட்டகரியில வந்து லிஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப இவங்களோட தன்மையை நீங்க புரிந்து கொள்ளலாம். என்ன டெக்னாலஜி மேஜரா ராயல் கியூ பயன்படுத்துறாங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சிங்கிறது வந்து அண்டர்லைனிங் டெக்னாலஜியா இருந்தாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி
கிரிப்டோ கரன்சியை மர்ஜ் பண்றாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு பத்தி நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பேப்பர்ல வாரத்துல ஒரு 4 நாட்கள்ல நீங்க நிறைய செய்திகள் பார்க்கலாம். தொடர்ந்து ஏஐ பத்தி பல நாடுகள் ஒவ்வொரு துறையில பயணிக்கிறாங்க. ஆனா 2021 இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோவும் ஏயும் மர்ஜ் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக்கை ராயலுக்கு நிறைய ட்ரேடர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மில்லியன் ட்ரேடர்ஸ்க்கு உலகத்துல 200 ஏரியாஸ்கள்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்ததாக முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ்க்கு சரியா, அதாவது அந்த கணித்து உங்களுக்கு லாபத்தை எந்த விதமான நஷ்டமும் இல்லாம ஈட்டி தரக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் ஏஐ ரோபோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது நம்மளுக்கு கண்டிப்பா வந்து ஒரு தொய்வு ஏற்படும். ஆனா ராயல்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமாண்ட் கொடுக்கறதுனால ஒரு கமாண்டிங் ஆஃபீஸரா 24/7 இந்த மார்க்கெட்டை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும், உங்க ட்ரேட்ஸை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் அடுத்ததாக உங்களுக்கு மார்க்கெட் எந்த விதமான மார்க்கெட்டாகவும் இருக்கலாம். மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கலாம், டவுன் ட்ரெண்ட்ல இருக்கலாம், இல்ல சைடுவேல பயணிக்கலாம். எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட்ல நீங்க தரக்கூடிய அந்த லாபத்தோடைய வீதம், அந்த பர்சன்டேஜை சரியா உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த ஏஐ டூல லைசன்ஸா நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ரோபோட்டிக் வரதுக்கு முன்னாடி நிறைய மார்க்கெட்ஸை பார்த்து இருந்திருக்கேன். ட்ரேடர்ஸோடைய எண்ணம் என்னன்னா நல்ல லாபத்தை எடுக்கணும். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரேடிங்கிற ஒரு விஷயத்த கலையை சரியா கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ அந்த கலையை நம்ம மூளையும் ஒரு ஏயும் சேர்ந்தா ஒரு லாபம் கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா வரும். ஸோ அப்போ இந்த ஏஐ பாட் வந்து உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, நீங்க தரக்கூடிய எந்த விதமான ப்ரெஷர்ஸையும் அது வந்து எடுத்துக்காது. நீங்க தரக்கூடிய கமாண்டை மட்டும் ரொம்ப சீரும் சிறப்பமா வேலை செய்யணும். ட்ரேடர்ஸ் வந்து கண்டினியூஸா வாட்ச் பண்றது, இமோஷன் மார்க்கெட் மேல போகும்போது ஒரு ஹை, நம்மளுக்கும் ஒரு இமோஷன் மேல வர்றது, கீழே இறங்கும்பொழுது நம்மளும் கொஞ்சம் டவுன் ஆகுறது போன்ற விஷயங்களே கிடையாது. உங்க ஒரு கமாண்டா பார்த்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை நைட்ல மிட் நைட்ஸ்ல கூட நிறைய ப்ராஃபிட்ஸை இந்தியா டைம்லயும் ஸ்ரீலங்கா டைம்லயும் பல நாடுகள்ல வெவ்வேறு டைம்லயும் மக்கள் ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாபத்தோட எழுந்து பார்க்கும்போது வெளியே வந்திருக்கும். ஸோ அதுதான் இந்த ஏஐ டெக்னாலஜியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்ன மெத்தட்ல பயணிக்குதுன்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட்ல பயணிக்குது. டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட்ல அதுவும் ஸ்பெசிஃபிக்கா மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு தங்கம் ஒரு 40,000 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் உதாரணத்துக்கு, அது மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது ஒரு 35,000 வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா இல்லத்தரசிகளும் இல்லைன்னா குடும்ப தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள், வாங்கிடணும்னு நினைப்பாங்க. 1 கிராமுக்கு 2 கிராம் இல்லை 1 பவுனுக்கு 2 பவுன் வாங்கிடணும்னு நினைப்பாங்க. அப்ப கீழே இறங்க அதிகமா வாங்குறது பேர் தான் அந்த டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு ஏஐ டெக்னாலஜி தான் இது இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி இறங்கி உங்களுக்கு ஆவரேஜ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க விற்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த உச்சத்துல இருக்கக்கூடிய அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கம்மியான இடத்துலயே உங்களுக்கு லாபம் வித்து தந்துரும், லாபத்துல வித்து தரும். இதுதான் வந்து நம்மளுக்கு மார்டிங்கல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோடைய டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் அல்காரிதம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏஐ டூலுடைய எம்டி நீங்க தான், சிஇஓ நீங்க தான், ஹெச்ஆர் நீங்க தான், ஏ டு செட் நீங்க தான். என்னன்னா இந்த டூலை எப்படி பயன்படுத்தணும், நீங்க தனியாகவும் பயன்படுத்தலாம், இல்லைன்னா மக்களுக்கு நீங்க புரிதல் ஏற்படுத்த வாய்ப்பு தரும் பொழுது அவங்க ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரும். மக்கள் ஆக்டிவேட் பண்றதுனால ஒரு பெனிஃபிட் இருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து லாபம் பெருசா வரணும் அப்படின்னா மக்கள் ட்ரேட் பண்ணணும், மக்களுக்கு சொல்லி தரணும். ஸோ அந்த ஒரு எஃபர்ட்டுக்காக தான் ராயல்டி உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸை தராங்க. டீம் சைஸை பொறுத்து உங்களுக்கு அவங்களோட குவான்டிட்டி ட்ரேட்ஸோடைய அந்த அளவு இருக்கு இல்லையா, அதை பொறுத்து உங்களுக்கு லாபம் வரும். ஸோ மார்க்கெட்டோடைய தன்மை, இந்தியா மார்க்கெட் மற்ற மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 5-10% தான் உயரும் இறங்கும். ஆனால் கிரிப்டோ மார்க்கெட் 50-60% ஒரு நாள்ல ஏறும் ஒரு காயின், அதே போல இறங்கும் மறுபடியும் ஏறும். ஏன்னா ஒரு கமாடிட்டி வந்து உயர்ந்து கொண்டே இருந்தா அதுல பெரிய அளவுல மக்கள் ஈடுபட மாட்டாங்க. அந்த ஏற்றம் இறக்கத்துல தான் உங்களுக்கு லாபம் வருங்கிற விஷயத்த சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா நம்ம இப்ப எல்லாருமே இணைஞ்சிருக்கிற விஷயமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறணும். அதற்கு ஒரு பாசிவ் இன்கம், ஒரு செயலற்ற வருமானம். செயலற்ற வருமானம் எப்படின்னா, ஒரு கட்டத்துல நீங்க பணத்துக்கு வேலை செய்தாலும் ஒரு நேரத்துக்கு பிறகு பணம் உங்களுக்கு வேலை செய்யணும். அதுதான் வந்து பாசிவ் இன்கம். ஸோ அந்த பாசிவ் இன்கம் எப்படி ஜெனரேட் பண்ண, அதுக்கு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து எங்களோட பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துல நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் இந்த ஏஐ டூல்ல வந்து நீங்க பயணிக்கிறதுக்கு எவ்வளவு டாலர்கள் தேவைன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த டாலர்கள்ல நீங்க ட்ரேட் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் கற்றுக்கொண்டு நீங்க அடுத்த லெவலுக்கு வளரலாம். ஏன்னா
இங்க வந்து எவ்வளோ நீங்க ஆட் பண்றீங்க, டாலர்ஸ்ல ட்ரேட் பண்றீங்க முக்கியம் இல்ல. எவ்வளோ புரிதலோட நீங்க ட்ரேட் பண்றீங்கன்றதுக்காக தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு ரோபோடெக்கும் பெரிய சப்போர்ட்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ட்ரேடிங்ல வந்து நான் சொல்ற மாரி, ட்ரேடர்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு ட்ரேட் பண்றாங்களோ, அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ரிவார்ட் பில்ட் ஆகும். அண்ட் இதற்கு ஏதாவது உச்சவரம்பு இருக்குன்னா கிடையவே கிடையாது. ஒரு மாசத்துக்கு நீங்க போய் வேலை செய்தீங்க அப்படின்னா, ஒரு மாச சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா, நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 நிமிஷம் பேசியிருப்பேன். ஒரு $0.9 ஆல்மோஸ்ட் ஒரு $1 வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, இந்த மாரி ஒவ்வொரு நேரத்திலயும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ஒவ்வொரு நொடிக்கும் உங்களுக்கு லாபம் வரும். எந்த விதமான உச்ச வரம்பும் இல்லாம உங்களுக்கு லாபம் வரும். ஸோ, இந்த மாரியான ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு USDT வந்து உங்களுக்கு அடிஷனலா மின்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக ராயல் கியூவே உங்களுக்கு புரொவைட் பண்ணுது. ஸோ, இத பத்தி எனக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த ரோபோடெக்குக்கும் அண்ட் ஆஃப் கோர்ஸ் நம்மளுடைய ஹோஸ்ட் அவர்களுக்கும் நன்றி. தேங்க் யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் வந்து வெரி கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வேல்யூபிள் டைம் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். ஸோ அதை தொடர்ந்து வந்து ரியல் பேசிவ் இன்கம் சார் சொன்னார் இல்லையா, நம்மள கிருஷ்ணர் சார் சொன்னார் இல்லையா, அதை பற்றி நம்ம பார்க்கலாமா? அது எப்படி உலகத்தில் மிக சிறந்த சொல் என்ன செயல் இல்லையா? ஸோ அந்த செயல் எப்படி வந்து நம்ம ராயல் கியூ வந்து ரியல் பேசிவ் இன்கம்மா பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி அப்படின்றது ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும் இல்லையா? அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனை சொல்லிக் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு ஒரு மிக நீண்ட இந்த துறையில் மிக நீண்ட அனுபவம் கண்ட பிளஸ் நம்மளுடைய ஒன் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அந்த சீனியர் வெல்த்துக்கு சிவராமன் சாரை வெல்கம் பண்றேன். இதை பற்றி எக்ஸ்பிளைன் இருக்கு. ப்ளீஸ் வெல்கம் ஆன் த ஸ்கிரீன் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த இந்த ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி சில விஷயங்களும் எதற்காக இதை வந்து நம்ம வந்து கவனமாக பார்க்கணும் அப்படின்றத விஷயத்தையும் சொல்கிறேன். ஸோ இதை வந்து 10ஓட 11வது பிஸ்னஸாக பார்க்காதீங்க. நீ நிறைய பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிருப்பீங்க, நிறைய பிஸ்னஸ் பிளான் கேட்டிருப்பீங்க. எல்லா பிஸ்னஸுக்கும் ஒரு பிளான் இருக்குது. ஆனால் ஒரு யூனிக்கான பிளான் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது இந்த ராயல் குயினுடைய மார்க்கெட்டிங் பிளான். சரிங்களா? நான் வந்து சிவராமன், நான் வந்து பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நான் வந்து என்னுடைய காலேஜ் டேஸ் முடிச்சுட்டு சீக்கிரமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு எலக்ட்ரானிக் சிட்டின்ற அந்த ஏரியாவில் ஒரு கம்பெனியில் நான் வந்து ஜாயின் பண்ணேன். சம்பளம் நல்ல சம்பளம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட் இருக்கும். ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்துச்சிங்கன்னா டைம் நிறையா இருக்கும். வெளியில் போனால் செலவாயிடும். 15 தேதிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வாங்குகிற சம்பளம் ட்ரை ஆகிடுது. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 15 நாளை ஓட்டுறது அப்படின்றது மிகப்பெரிய போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. ஒரு 2 ஆண்டுகளே நான் முடிவு பண்ணேன், என்னோட கேரக்டருக்கு ஜாப் வந்து செட் ஆகாது, மாத சம்பளம் வாங்கி நம்மளால் லைஃப்பை ரன் பண்ண முடியாது அப்படின்றத ஒரு 2 ஆண்டுகள்லேயே முடிவு பண்ணி அடுத்ததான் என்ன பண்ணலான்னு ஒரு யோசனை பண்ணும்போது ஒரு நம்மளுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து ஃப்ரெண்டாக இருந்தார். அவரோட சேர்ந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 மெடிக்கல் அப்படின்ற பேரில் நல்ல ஒரு சேல்ஸில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அப்போ ஜாபும் பார்த்தாச்சு, பிஸ்னஸும் பார்த்தாச்சு. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, வருமானம் நிறையா இருந்துச்சு. எங்களால் ஒரு இடத்துக்கு வீட்டில் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் சொல்லுவாங்க பிஸ்னஸ் மேனேஜர். எனக்கு அப்படி இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காலையில் கடையை திறந்துருவோம், 3 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஒர்க் எப்போன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் நைட்டு 8 மணிக்கு தான் வருவார். விடிய காலை 3 மணி வரைக்கும் ஓபி பார்ப்பார். 3 மணி வரைக்கும் ஓபி பார்க்குற எனக்கு தெரிஞ்சு எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரே ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அது எங்களோடதாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சில ஒர்க். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாபும் இருக்குது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸும் பண்ணியாச்சு. பகல் பூரா சும்மா இருப்போம். இந்த பகலில் என்ன செய்யலாம் அப்படின்றத அந்த யோசனை பண்ணும்போது, ஸோ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னன்ற ஒரு தேடல் வந்துச்சு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ எனக்கு ஒருத்தர் விளக்கம் சொன்னார். என்னென்னா, ஜாப் அப்படின்றது இந்த ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிட்டீங்க, இல்லை பொருளாதார சுதந்திரம் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பில் இருக்கீங்க அப்படின்னா TMS அப்படின்னு சொல்லுவாங்க. டைம், மணி, செக்யூரிட்டி. இது 3ம் உங்கள் லைஃப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற வேலை சூப்பரான வேலை. சரிங்களா? அதை எதுவுமே ஆல்டர் பண்ணாதீங்க. ஒருவேளை இது 3ல் ஏதாவது ஒன்று குறைஞ்சிச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கவனிங்க. சரிங்களா? இது என்ன சார் TMS அப்படின்னா, ஒரு நபருக்கு டைம் நிறையா இருக்குது, அவருக்கு வந்து பணம் இல்லை. உதாரணமாக ஒரு ஜாபுக்கு போகிறவருக்கு பணம் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அவருக்கு ஒரு 8 மணி நேரம் டியூட்டி முடிச்சுட்டு வந்துடுவார். டைம் இருக்குது, ஆனால் பணம் இல்லை. அவரோட ஜாப் ஒரு சேஃபானதா? அவர் வேலைக்கு போகலன்னா வருமானம் வருமா? 10 நாள் லீவ் போட்டால் வருமானம் தருவாங்களான்னா செக்யூரிட்டி இல்லை. அப்போ இந்த இடத்துல பணமும் கட்டாவது, செக்யூரிட்டியும் இல்லை. இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் நிறையா இருக்கும், ஆனால் அவருக்கு ஒரு டைம் ஃப்ரீடம் அப்படின்றதே இருக்கார். அவர் போய் கடையை திறந்தால் தான் அன்றைக்கி அந்த வருமானம்
யாரையும் நம்பி விட்டா இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் செக்யூரிட்டி அப்படின்றது இல்லை. நான் சொல்கிறது பெரும்பான்மையை சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருப்பீங்க. ஸோ இந்த ரெண்டுமே இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, ஒரு டாக்டராக இருக்கீங்க, ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு டாக்டர் பாருங்கள், ஒரு நாளைக்கு 1,00,000 ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர், அந்த அளவுக்கு திறமையான ஒரு நபர். அவருக்கு கையில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அது என்ன நெகைச்சுத்தி ஏதோ ஒன்று வந்துடுது. அந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணலன்னா, அவருடைய ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல இல்லைன்னா, 3 மாதம் அவர் வீட்டில் படுத்திருந்தாருன்னா உடம்பு சரியாமல் அவரோட இன்கம் அப்படின்றது இல்லை. ஒரு டாக்டருக்கு எப்போ வேணாலும் லீவ் போட்டுக்கலாம், நிறைய டைம் இருக்கும். அவர் யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன் சார் லீவ் போட்டு நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்கன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. பணம் நிறையா இருக்கும், ஆனால் செக்யூரிட்டி அப்படின்றது இருக்காது. இந்த 3 கேட்டகரிக்குள்ளே தான் மக்கள் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இது 3மே கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையில் சொல்லணும்னா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை வந்து தப்பாக பயன்படுத்தி நிறைய பேர் வந்து அதை கெடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் உலகத்திலே பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னா அது ரெஃபரல் இன்கம் தான். காரணம், டைம்ஸ் ஈக்குவல் டு மணி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ திறமையான மனிதராக இருந்தாலும் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் தான் ப்ரொடக்டிவிட்டி டைமாக நீங்கள் பயன்படுத்த முடியும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. எப்போ நீங்கள் இந்த ரெஃபரல் மார்க்கெட்டிங்குள்ளே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ளே நீங்கள் வரீங்களோ, உங்களோட டயத்தை 24 மணி நேரத்தை 240 மணி நேரமாகவும் மாற்ற முடியும், 2040 மணி நேரமாகவும் மாற்ற முடியும், 2,40,000 மணி நேரமாகவும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? சூப்பர். நிறைய பேர் வந்து என்ன சொன்னதுக்கு என்ன என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்றீங்க. வாழ்த்துக்கள். இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தொலைது நோக்கு பார்வையோட பார்க்கணும். இன்னைக்கு வருமானம் வருது அப்படின்னு ஒரு காரியத்தை எடுக்கலாமா? இல்லை இன்னும் ஒரு 3 மாதம் வருமானம் வரும் அப்படின்னு ஒரு காரியம் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. ஆனால் ஒரு ஒரு லாங் விஷனில் ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சு இந்த வேலையை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணால் 5 ஆண்டுகளில் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? இல்லை ஒரு 3 ஆண்டுகள் கழிச்சு நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? 10 ஆண்டுகள் கழிச்சு நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு 10 ஆண்டு திட்டமாக யார் ஒருத்தர் எந்த ஒரு பிளானை பார்த்தாலும் அது உங்களுக்கு சரியா பட்டுச்சுன்னா இது 10 ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் எடுத்து பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த பிஸ்னஸ் பிளானை பார்க்கும் போது கண்டிப்பாக இதனோட ஃபியூச்சர் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு முடிவு பண்ணி தான் கடந்த 2.5 ஆண்டுகளாக நான் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு சீனியர் இருக்கார், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்டர், இந்த ரோபோடெக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டினுடைய மேனேஜிங் டைரக்டர். ஒரு 3.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தனி மனிதனா இந்த வியாபாரத்தை எடுக்கிறாரு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 47 லட்சம் ரூபாய் கடன். அதுலேருந்து காப்பாற்றணும், அதுலேருந்து தன் குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் மைனஸ் இருக்கிறத நியூட்ரலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ப்ளஸ்ஸுக்கு போகணுன்ற ஒரு எண்ணத்தில் ஒரு வியாபாரத்தை தொடங்குறாங்க. அந்த வியாபாரத்தினுடைய முதல் ஆண்டு இன்கம், அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12/10/2021 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஆண்டு 2 மாதங்களில் வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $526. சரிங்களா? இது எல்லாமே சும்மா சொல்றது இல்லை, அவங்க பாட்டில் இருக்கிறது, அதுதான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கோம். அந்த ஆண்டுக்கான துவங்கிய ஆண்டுக்கான அந்த இன்கம்ன்றது $526. ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது இதை நம்ம தொடர்ந்து பண்ணலாமா? ஒரு ஆண்டு முழுவதும் வந்து ஒரு 526 டாலர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 ரூபாய். இதை நம்ம தொடர்ந்து பண்ணலாமா அப்படின்ற அந்த ஒரு லாங் விஷன் இருந்ததுனால அடுத்த ஆண்டு அவங்க அதிலே ரன் பண்ணுறாங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மறு ஆண்டு 2022 $3,347. ஏற்கனவே சொன்ன டாலரை சேர்த்து கிடையாது, இந்த ஆண்டு மட்டும் வாங்கக்கூடிய ஒரு டாலர். அப்போ ஆண்டை விட ஒரு வருஷம் அதில் நம்ம வந்து தொடர்ந்து பயிற்சி எடுத்திருக்கோம். தொடர்ந்து பிரயாணம் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் ரூபாய் பக்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வருது. அதை தொடர்ந்து திருப்பி 2023 $21,593. நீங்கள் இதை தான் புரிஞ்சுக்கணும். ஒரு தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகள், தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகள் நம்ம ஒரே பாதையில் சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம பயணம் பண்ணும்போது அதனுடைய பவர் அப்படின்றது நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இது 3வது ஆண்டுகள். இந்த பாருங்கள், 3 ஆண்டுகளும் அவங்களோட சாஃப்ட்வேர்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இந்த சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆண்டு வந்து $526, அடுத்தது $3,347, 3வது ஆண்டு $21,593. மொத்தமாக அவங்க வந்து 2024 வந்து பார்த்தீங்கன்னா $61,240, கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பெஷல் கிடையாதுங்க. அடுத்த ஆண்டு 24 இருக்கு பார்த்தீங்களா, அதனோட இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இந்த நேரத்தில் அவங்க படிப்படியாக முன்னேறி இதில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ரேங்க்னு சொல்லக்கூடிய ஒரு ரேங்க்குக்கு உள்ளே வந்துட்டாங்க. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா V6ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடைப்பட்ட நாளில் 11 மாதத்தில் வருந்த வருமானம் பார்த்தீங்கன்னா $55,598. கிட்டத்தட்ட இன்னைக்கு அவங்க வேலெட்டை ஓப்பன் பண்ணால் $1,10,000 மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. $1,10,000 1 கோடி ரூபாய்க்கு மேலே. ஸோ ஒரு 3-4 ஆண்டுகள் தொடர்ந்து பயணம் பண்ணும்போது இப்படி ஒரு ரிசல்ட் வரும்னா அதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும், அதில் தான் நம்ம பிரயாணம் பண்ணணும். அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அதுக்குள்ளே போகலாங்களா? கண்டிப்பாக எல்லாருமே ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் கியூவில் என்ன மாதிரியான பிளான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் கியூவில் 2 விதமான பிளான் இருக்குது. என்ன சார் நீங்கள் வந்து இன்னைக்கு இந்த வாரம் தான் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து நினைக்கலாம், என்னங்க நீங்களும் வந்து நெட்வொர்க்குன்றீங்க, ஆளை சேர்க்குறீங்க. நாங்கள் ஆளை சேர்க்கவே சொல்ல. நல்லா புரிஞ்சுங்க. ராயல் கியூவில் 2 விதமான வாய்ப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு நபர்கிட்ட கூட இந்த ராயல் கியூ பற்றி வாயை திறந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் சேருங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அழகாக இந்த பாட்டை வாங்குங்க, உங்களோட கேபிட்டலை நீங்கள் வச்சு அழகாக ட்ரேட் பண்ணுங்க. அற்புதமாக உங்கள் கேபிட்டலுக்கு நீங்கள் வந்து நம்மளோட கிஷோர் சார் அழகாக சொன்னாங்க, 10லேருந்து 30% ப்ராஃபிட் பண்ணுங்க. அழகாக நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். இல்லை சார் எனக்கு தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஆட்டிடியூட் உள்ள பர்சன் அப்படின்ற நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது இதுதான். சரிங்களா? இதில் ஒரு ரெஃபரல் இன்கம் இருக்குது. அது எப்படிப்பட்ட ரெஃபரல் இன்கம், அது அடையிறதுக்கு சாத்தியமா அப்படின்றது எல்லாத்தையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வெறும் இந்த பாட்டை வாங்கிட்டு யாரையுமே நீங்கள் சேர்க்காம ஒருத்தட்ட கூட இந்த வியாபார திட்டத்தை பற்றி சொல்லாமல், நீங்கள் எப்படி ஜிபே, ஃபோன்பே நிறைய ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதேமாரி இது ஒரு ஆப். உங்களோட கேபிட்டலை நீங்கள் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு பதில் அதை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அதற்கு 3 விதமான ட்ரேடிங் நீங்கள் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் ட்ரேடிங். ஒரு சிறு தொகையிலேருந்து ஒரு 5000 ரூபாய் பணத்திலேருந்து நீங்கள் ஒரு காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு சேமிப்பு திட்டம் மாரி உங்களோட பணத்தை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி வரக்கூடிய டாலரை வச்சிங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 5 ஆண்டுகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் வேலெட்டில் 1 கோடி அப்படின்றத தாண்டி இருக்கும், எதுவுமே அது எடுக்காத பட்சத்தில். ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க, அப்போ நான் எனக்கு வர லாபத்தை எடுக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம் அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் எடுத்து செலவும் பண்ணலாம். அதனால் இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்படி ஒரு செஞ்சால் உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ரீதியாக நான் பண்ணணும், நான் ஒரு கடை வைக்கிறதுக்கு பதில் இதை நான் ஒரு எடுத்து பண்ண முடியுமானா அதுதான் சோலோ ட்ரேடிங். ஒரு டீசெண்டான கேபிட்டலை உள்ளே வருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான கேபிட்டல்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு கடை வைக்கிறீங்க உங்கள் ஊரில் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு கடை வாடகைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அது உள்ளே என்னென்ன இன்டீரியர் பண்ண வேண்டியிருக்கு, ஃபால் சீலிங் பண்ணணும், அப்புறம் ரேக் வைக்கணும், அப்புறம் நீங்கள் பொருளை வாங்கி வைக்கணும், அதுக்கப்புறமா அது சேல்ஸ் நடக்கும். இதுக்கு எவ்வளோ தொகை ஆகுதுன்னு நீங்கள் ஒரு மதிப்பீடு போடுங்க. ஸோ அந்த தொகை அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது உள்ள சரியாக கற்றுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டலுக்கு மாதம் 10லேருந்து 30% வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது மாதம் மாதம் வருமா சார்? அப்படி கிடையாது. நீங்கள் 3 மாதம் 6 மாதம் ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி 10 to 30% கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு பெரிய டெக்னாலஜி இல்லை சார், எனக்கு அந்த அளவுக்கு டைமும் இல்லை, ஆனால் இந்த நான் சாஃப்ட்வேரை வாங்குறேன் அப்படின்னா சர்க்கிள் ட்ரேடிங் சொல்கிறது நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த பாட்டை வாங்கி உங்களோட கேபிட்டலை யார்கிட்டையும் நீங்கள் தர வேணாம், உங்களோட பினான்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் நம்மளோட மாஸ்டர் பாட்டோட உங்களோட சாஃப்ட்வேரை மட்டும் இணைச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே வாங்கும், அதுவே விற்கும். எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் நம்மளோட மாஸ்டர் பாட்டில் பண்ணுவாங்க. இதை மட்டும் செய்யலாம். சரிங்களா? எதுக்கு நான் இவ்வளோ விளக்கமாக இதை சொல்கிறேன் அப்படின்னா இதை நீங்களும் செய்யலாம், இல்லை நீங்கள் இதை பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட பர்சன்ஸ் ஒருத்தர் இப்படி தான் விரும்புகிறார் அப்படின்னா அவருக்கும் இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்கலாம். அதன் மூலியமாகவும் மிகப்பெரிய இன்கம் இருக்குது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா விளக்குறேன். இல்லை சார் நான் இதை வந்து ஒரு ரெஃபரலாக நான் வந்து பண்ணுறேன், இல்லை வந்து நான் நிறையா பேரை இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 10 20 பேர் 100 பேர் தெரியும், ஆனால் அவங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க, எல்லாமே ஒரு ஹை ப்ரொஃபைல், அதை பற்றியே பேச மாட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் இதில் ஜெயிக்க முடியும். அது எப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடியாக ஒரு நபரை நீங்கள் இணைக்கும் போது ஒரு வருமானம் அப்படின்றது இருக்குது. ஆக்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஆக்டிவேஷன் கெயின் அப்படின்றது நீங்கள் இணைத்த நபர் அவரோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுன்றது கட்டாயம் கிடையாது. நான் முதலே சொல்லிட்டேன். ஒருவேளை வெறும் ட்ரேடிங் மட்டும் பண்ணுறதுக்கு அவர் பண்ணார்னா அதன் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்குது. சரி, இப்போ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாரையுமே சேர்க்கல, நீங்கள் ஒரு நபரை சேர்த்திங்க, அவர் யாரையுமே சேர்க்கல, ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா
ட்ரேடிங் மட்டும் பண்றாரு. அந்த ட்ரேடிங் மூலியமா நீங்க நேரடியாக சேர்த்த நபரிடமிருந்து அவருக்கு பாட்டை வச்சு அவரு காசை வச்சு அவர் ட்ரேட் பண்றாரு. அதனால உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கு. நல்லா இருக்குல்ல இது? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட நண்பர்களுக்கு கொடுத்து அவங்க ட்ரேடிங் பண்ணும்போது அதன் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரே மாதிரி ஒரு ரேங்க்ல வந்துடுறோம். சரிங்களா? அப்படி இருந்தா கூட பியர் ரிவார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியம், அதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு போது அதனுடைய 5 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கும், ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும்னு சொன்னேன். அந்த தொலைநோக்கு பார்வையோட இதை நீங்கள் பார்க்கணும். 3 ஆண்டுகள் சரியா நீங்கள் இதை நீங்கள் வந்து கடைபிடிக்கும் போது குளோபல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம் முழுவதிலும் இந்த ராயல் கியூ சாஃப்ட்வேர் ஏரியாஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து 200 நாடுகள்ல இருக்கு. 200 நாடுகள்ல 28.2 மில்லியன் பீப்புள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத்தனை பேர்கிட்டேருந்தும் உங்களுக்கு ஒரு வருமானம் வருவதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கு. உலகத்தில் உள்ள அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் யாருன்னே தெரியாது உங்களுக்கு, நமக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. இந்த நீங்கள் ஏற்கனவே நெட்வொர்க்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த அப்லைன் டவுன்லைன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் லைன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாரிடமிருந்தும் யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட இருந்தும் உலகம் முழுவதும் இந்த வியாபாரம் பண்ணுறவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் குளோபல் டிவிடெண்ட் அப்படின்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே எப்படி கிடைக்குதுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, நீங்கள் சொல்கிறது எனக்கு அப்சர்வ் ஆகிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் ஒரு தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து சரி நம்ம சொன்ன விஷயம் உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கம் அப்படின்றது இது எப்படி இருக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு ட்ரேடிங் நடக்கணும். சரிங்களா? சும்மா போய் ஒரு ஆளை பிடிச்சி $120 வாங்கி சேர்த்து விடுங்க அப்படின்னா இது நடக்குமா? இது ரொம்ப நாளைக்கு போகுமா? கண்டிப்பாக போகாது. இந்த $120 கொடுத்து ஒரு சாஃப்ட்வேர் இதை வாங்குறாருன்னா அவருக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா $1,00,000 ஒரு வருஷத்தில் சம்பாதிச்சா மட்டும்தான் மறு ஆண்டு இது ரினியூவல் பண்ணுவார். கண்டிப்பாக இல்லைங்களா? இல்லையா? அதனால் அந்த நபரை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டி மிராக்கல் அண்ட் ஆட்டோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதில் உலகத்தின் தலை சிறந்த 20 காயினில் 10 காயினில் மட்டும் ஆட்டோவாக ட்ரேட் பண்ணுறோம். அவருக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஊரில் ஒரு கலெக்டர் இருக்கார், அவர்கிட்ட போய் இந்த சாஃப்ட்வேரை பற்றி நீங்கள் சொல்லி நீங்கள் அவருக்கு இந்த சாஃப்ட்வேரை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம். இது கவர்மெண்ட்டில் லீகல் தான். நான் கவர்மெண்ட் வேலை செய்கிறேன் சார், இந்த பாட்டை ஓப்பன் பண்ணால் ஏதாவது பிரச்சனை வருமா? ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்களா? இது வந்து டாக்ஸபிள் பிஸ்னஸ். அதனால் அவருக்கு ஒரு பாட்டை ஓப்பன் பண்ணி வச்சு அவருடைய கேபிட்டல் $1,00,000 இருக்குன்னா அதில் நீங்கள் ஒரு ட்ரேடை போட்டு ஆட்டோ ட்ரேடில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் கழிச்சு அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து பார்த்தா போதும். இடையில பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா விதமான வேலை நடக்கும், அழகாக அதற்கான ப்ராஃபிட் வரும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஆட்டோ ட்ரேடிங் மெத்தடும் நம்மள்கிட்ட இருக்குது. இதுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டலுக்கு ஆண்டுக்கு 120லேருந்து 360% வரைக்கும் ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஓய்வாக இருக்கும் போது நான் இதை கற்றுக்கிறேன் சார், நானே ஸ்ட்ராட்டஜி எடுக்க முடியுமானா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப் ட்ரெண்ட்லையும் டவுன் ட்ரெண்ட்லையும் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம தினமும் காலையில் ஆன்லைன் ஆஃபீஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆன்லைன் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் வாரத்திற்கு 3 நாள் ஒர்க் ஷாப், இது எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். வெறும் ஏபிசிடி கூட தெரியாது, எனக்கு 1 2 3னா என்னன்னு தெரியுன்ற நபரை கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாதம் $1,00,000 மேலே ஏர்ன் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்மளோட ரோபோடெக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட் 300க்கும் மேற்பட்ட கோச்சஸ்ங்களை வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களை வச்சு அழகாக நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்படிலாம் இதில் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் அப்படின்னு சொன்னாலே அப் ட்ரெண்டில் மார்க்கெட் வேகமாக போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்க, இதை போடுங்க அதை போடுங்கம்பாங்க. மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சுன்னா காணா போயிடுவாங்க. ரெண்டுமே நடக்கும். நீங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் பார்த்துருப்பீங்களா, 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மார்க்கெட் ஏறும், திருப்பி இறங்கும், திருப்பி மார்க்கெட் ஏறும். இந்த 2 நேரத்துலையும் நீங்கள் வந்து அப் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிலையும் டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிலையும் சம்பாதிக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுது. அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்மளோட ரோபோடெக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம். இதை தாண்டி ஃபியூச்சர் ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? நீங்கள் கடன் வாங்கி சின்ன முதலீட்டில் ஒரு மிகப்பெரிய கடனை வாங்கி எக்ஸ்சேஞ்சில் வாங்கி ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. இருந்த போதிலும் இந்த ரிஸ்கில் எப்படி வந்து மிக அற்புதமாக நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நம்மளோட ரோபோடெக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஃபியூச்சர் ட்ரேடிங் ஒர்க் ஷாப் அப்படின்றத நடத்துகிறோம் வாரத்துக்கு 2 முறை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புது நபர்கள் இந்த பாட் எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாதவங்க வந்தால் கஷ்டம். அதை நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா
அழகாக நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். இதில் ஒரு $20 வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ட்ரேட் அளவுக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு $275 பக்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை க்ரோத் பண்ணி அழகாக நீங்கள் பண்ண முடியும். ஃபியூச்சர் ட்ரேடும் நம்மளுடைய ரோபோடெக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் கற்றுக் கொடுக்கப்படுது. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து லைவ் பிஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறோம். இது ஒரு 20 நிமிடங்கள் நடக்கக்கூடிய ப்ரோக்ராம். இதில் ஓப்பன் பண்ணி இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து தனி குரூப், அதில் விஷயங்களை சொல்லி இப்போ எந்த காயின் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுக்குறோம். வாரத்திற்கு 5 நாட்கள் இதை வந்து நம்ம பண்ணுறோம். இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஃப்ரீ தான். இது எதுக்குமே காசு கிடையாது. சரிங்களா? ஸோ இப்படி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ராயல் கியூவில் போயிடலாம். ஸோ ராயல் கியூவில் ஆக்டிவேஷன் போனஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் அப்படின்னு 2 விதமான வருமானங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த ஆக்டிவேஷன் போனஸ் எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நபர் உங்களுக்காக வேண்டி உங்களுடைய நண்பர் உள்ளார வராரு, $120 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷனுக்கு அவர் வந்து கொடுக்குறாரு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, $40 மட்டும் இந்த ராயல் கியூ சாஃப்ட்வேர் வந்து அந்த கோர் டீம் வந்து வச்சுக்கிறாங்க. எதுக்கு? இதற்கான ப்ராசஸ்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய $80 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே திருப்பி கொடுத்துட்றாங்க. அது உங்களுடைய ரேங்கை பொறுத்து திருப்பி கொடுத்துறாங்க. அது எப்படி ரேங்க்ல $80 பிரித்து கொடுக்கப்படுது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே அவுட் வந்து 30லேருந்து 70% வரைக்கும், $70 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க, டிபெண்டிங் ஆன் யுவர் ரேங்க்ல. அது எப்படி பிரித்து கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து V1 சொல்லுவாங்க, VIP 1. அப்படி நீங்கள் உள்ளே வந்த உடனே நீங்கள் ஒரு ஃப்ரெண்டையோ இல்லை 10 நாள் கழிச்சோ உங்களை ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அவர் கொடுக்கக்கூடிய $120லேருந்து உங்களோட ஐடிக்கு அடுத்த செகண்டே $30 அப்படின்றது கிரெடிட் ஆகிடும். எப்போ ஆக்டிவேஷனை தொட்டுறீங்களோ அதுலேருந்து ஒரு 3 செகண்டில் உங்களோட வேலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $30 அப்படின்றது வந்துடும். நீங்கள் V2 அப்படின்ற ரேங்க் இருக்குது. அதெல்லாம் எப்படி இந்த V2, V1, V2லாம் போகணுன்றதை நான் சொல்கிறேன். ரேண்டமாக தெரிஞ்சுங்க. இதில் வந்து மொத்தமே 6 ரேங்க் தாங்க. அந்த 6 ரேங்கை இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய ட்ரைனிங் செஷன் படி இன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட 1 இயரில் இந்த 6 ரேங்க்கையும் நீங்கள் வந்து அடைய முடியும். அதற்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. சரிங்களா? இந்த V2 அப்படின்ற ரேங்க்லேருந்து நீங்கள் ஒருத்தரை வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா $120 உங்களுக்கு நேரடியாக $40 கிடைச்சிடும். அடுத்த செகண்டே கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் V3 அப்படின்ற ஒரு ரேங்க்ல இருந்தீங்க, நீங்கள் நேரடியாக ஒரு நபரை சேர்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேலெட்டுக்கு $50 வந்துடும். V4 ரேங்க்ல இருந்தீங்க அப்படின்னா $120ல் $60 உங்களுக்கே திரும்பி வந்துடும். உடனே வந்துடும். நீங்கள் 10ஆம் தேதி வரும், 8ஆம் தேதி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், தேவையில்லை. அடுத்த செகண்ட் உங்களோட வேலெட்டுக்கு வந்துடும். சரிங்களா? நீங்கள் V5 அப்படின்ற ரேங்க்ல இருந்தீங்க அப்படின்னா ஒரு நபர் உங்களுக்கு கீழே உள்ள வராரு, ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $65 கிடைக்கும். 120ல் கம்பெனி ஷேரை விட நம்ம அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா V6 அப்படின்ற ரேங்க்ல இருந்தீங்கன்னா ஒரு ஆக்டிவேஷனுக்கு $70 அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்ன சார் $80 கொடுப்பாங்க, நீங்கள் $70 வரைக்கும் தான் கணக்கு இருக்குது, இன்னும் $10 எங்கன்னு. அந்த $10 எங்கே இருக்குது, அது எப்படி கிடைக்கும் அப்படின்றத நான் வருகின்ற இதில் சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த V1, V2, V3லாம் எப்படி ஆகணுன்றதை நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். சொல்லும் போது பல மார்க்கெட்டிங் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது ஈஸியாக இருக்கும், செய்யும் போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ராயல் கியூ பொறுத்த வரைக்கும் சொல்லும் போது கஷ்டமாக இருக்கும், பார்க்கும் போது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போ மிக எளிமையாக இருக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு உள்ள சிஸ்டத்தை படி நான் திரும்பி சொல்கிறேன், நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா 1 வருஷத்துலேருந்து அதிகபட்சம் 1.5 வருஷத்துக்குள்ளே V6 அப்படின்ற நிலையை கண்டிப்பாக அடைய முடியும். சரிங்களா? இந்த டைரக்ட் குவாலிஃபிகேஷனுக்கும் டீம் குவாலிஃபிகேஷனுக்கும் அந்த இருக்கக்கூடிய அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 20% வந்து நம்மளோட ஃபியூல் காஸ்ட் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 20%-ஐ 100ஆக டிவைட் பண்ணுறாங்க. அதாவது அந்த 20%ல் இருக்கக்கூடிய அந்த டாலர்ஸை 100ஆக டிவைட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா 30 to 70% வந்து நமக்கு வந்து அதை திருப்பி கொடுக்குறாங்க. அது எப்படின்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 20 to 60%, அதாவது ட்ரேடிங் மூலிமா, நான் முதல்ல சொன்னது ஆக்டிவேஷன் பண்ணுறது மூலிமா கிடைக்கிறது. இது ஒரு நபர் ட்ரேடிங் பண்ணுறது மூலிமா கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 2வது இன்கம். 20லேருந்து 60% வரைக்கும் நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்துறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு V1-ஆக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரே ஒரு நபரை நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்க, அவர் கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு அந்த கேபிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை 100ஆக மாற்றி அதுலேருந்து 20% உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். எப்போ வரும்? அவர் ப்ராஃபிட் பண்ண அடுத்த செகண்ட் வந்துடும்.
சரிங்களா? நீங்க V2 ரேங்க்ல இருந்தீங்க, உங்களுக்கு நேரடியா சேர்ந்த ஒரு நபர் இருக்காரு, அவர் ட்ரேட் பண்றாரு. அதுல உங்களுக்கு 20% பிடிக்கிறாங்க. அந்த 20% 100ஆ டிவைட் பண்ணி அதுல 30% உங்களோட வேலெட்டுக்கு வந்துரும். இப்படி நீங்க V3 இருந்தா 40% வரும், V4 இருந்தா 50% வரும், V5 இருந்தா 55% வரும், V6 இருந்தா 60% வரும். சரிங்களா? அந்த 20% 100ஆ மாத்தி அதுலேருந்து 60% வந்து V6 ரேங்க் கொடுத்துறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு நேரடியாக சேர்ந்த நபர்கிட்டேருந்து. சரி, அவருக்கு கீழே சேர்ந்த நபர்கிட்டேருந்து என்ன வரும் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது இந்த குளோபல் டிவிடெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த 10% ஆஃப் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் அந்த குளோபல் டிவிடெண்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் V6 அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு V6 உருவாக்கணும். அந்த V6 உருவாக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஷேர், V6 வாங்கினோடனே ஒரு ஷேர் இருக்குது. அது இல்லாமல் இந்த நீங்கள் ஒரு V6 உருவாக்கும் போது 1 ஷேர், நீங்கள் உங்களுக்கு V6 உங்களுக்கு கீழே உள்ள நபரை நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா 2 ஷேர்ஸ் இருக்குது. நீங்கள் 3V6 உருவாக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷேர்ஸ் அப்படின்றது கொடுக்கப்படுது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய மொத்த ஆக்டிவேஷன்லையும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? இப்போ ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நபர், யாருன்னே தெரில, $120 கொடுத்து உள்ள வரார். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த $10 என்ன பண்ணுவாங்கன்னா 80ல் 70 வரைக்கும் நம்ம பிஸ்னஸ். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய $10 குளோபல் பிஸ்னஸ். இந்த $10 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் V6 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ நீங்கள் V6 ஆகிறது மட்டும் முக்கியம் இல்லை, உங்களுக்கு கீழே ஒரு V6 உருவாக்கணும் அப்படிங்கும்போது அப்போ இந்த பிஸ்னஸை எவ்வளோ கண்ணும் கருத்துமா உங்களை நம்பி வந்தவங்கள நீங்கள் காப்பாற்றுவாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிங்க. உங்களுக்கு கீழே வந்த நபரை நீங்கள் V6 கையை கொடுத்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷேர், அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா 3 லைனில் உங்களுக்கு வந்து V6 வரும்போது கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். இதில் ஒரு ஆக்டிவேஷன்லேருந்தும் $10 எடுத்து வச்சு அந்த ஷேரை பிரித்து கொடுப்பாங்க. எப்போ பிரித்து கொடுப்பாங்கன்னு கேளுங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறையும். எப்பப்போ 2 மணி நேரம் முடியுதோ அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே எத்தனை ஆக்டிவேஷன் நடந்துச்சோ அதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஷேராக வந்து 2 ஹவருக்கு ஒரு முறை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் கிடைக்கிறதா பாருங்கள். இதில் பாருங்கள் $1840, $1500, $1516, இதெல்லாம் $1000 மேலே. $1000ன்றது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ₹1,00,000 நம்மளோட இதுக்கு. இதை நீங்கள் ஒரு கிராஜுவலாக ஒரு பார்ட் டைமாக நீங்கள் செஞ்சால் கூட கண்டிப்பாக ஒரு பார்ட் டைமாக பண்ணுறவங்க ஒரு 2லேருந்து 3 ஆண்டுக்குள்ளே இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தினமும் $1000 அப்படின்றது மிக சர்வசாதாரணமாக பண்ண முடியும். சரி, இதுக்கெலாம் வந்து சும்மா சேர்ந்துக்கிட்டாலே கிடைக்குமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. இதற்கு பின்னாடி ட்ரேடிங் இருக்குது. அந்த ட்ரேடிங்கை பற்றி நம்ம கற்றுக் கொடுக்குறோம். நிறைய விஷயங்கள், ஸ்பாட் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், ஃபியூச்சர் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், எப்படி கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்ற அத்தனை விஷயங்களையும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இந்த ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம கற்றுக் கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அது ஸ்பெக்டாகுலர் அப்படின்ற ப்ரோக்ராம். கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரேட் சென்டரில் சென்னையில் 1000 மாணவர்களை வச்சு ஒரு நாள் முழுவதும் அந்த ப்ரோக்ராமை பண்ணோம். ஸோ அந்த ப்ரோக்ராமை வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அது எப்படி நடந்துச்சுன்றதை இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்.
தேங்க்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம வந்து நடத்தக்கூடிய ஸ்பெக்டாகுலர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இதில் வந்து மோட்டிவேஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஒரு 3 lakhs ஒர்த்துடைய அந்த அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான இருந்துச்சு. சரி, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அந்த V1லேருந்து VIP2 அப்படின்றதுக்கு போகணும். அதற்கு என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் நேரடியாக 3 பேரை போட்டிருக்கணும். அதுக்கு டைம் ஃப்ரேம்லாம் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து 1ஆம் தேதி போடணும், 30ஆம் தேதி போடணும், திருப்பி 0 ஆகிடும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து எத்தனை நாள் கழிச்சு வேணாலும் இதை செய்யலாம். சரிங்களா? நேரடியாக 3 நபர்கள் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு நேரடியாக 3 நபர்கள், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், இல்லை தெரியாத நபர்களாக இருக்கலாம். இந்த வியாபாரத்தை சொல்லி இதை விஷயத்தை புரிய வச்சு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது 3 பேர் நேரடியாக இருக்கணும். உங்களோட டீம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் இருக்கணும். இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா VIP2 அப்படின்ற ரேங்க் உள்ள வந்துடுங்க. இதை இன்னொரு மாடலில் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, V1 ஜாயின் பண்ணிட்டீங்க. நீங்கள் V2 குவாலிஃபைட் பண்ணுறதுக்கு நேரடியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கணும். நீங்கள் V6 முடிக்கிற வரைக்கும் இதே 3 பேர் தான். சரிங்களா? 3 லைன் தான். நம்ம போய் தேடி கீடி அப்படி இப்படி பண்ண தேவையில்லை. ஸோ ட்ரேடிங் லைன் 3 லைன் இருந்தால் போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீமாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எண்ணிக்கை வந்து நீங்கள் இல்லாமல் 20 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக டீம் ஸ்ட்ரென்த் 20 பேர் இருக்கும்போது உங்களை V2 அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த V2 குவாலிஃபைடு ஆனவங்களுக்கு நம்மளோட ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V2லேருந்து V3க்கு போகிறதுக்கு Way to V6 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் எவரி 100 டேஸ்க்கு ஒரு முறை வைக்கிறோம். ஒரு சிட்டியில் மாற்றி வைக்கிறோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மே 4ஆம் தேதி அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. அந்த ப்ரோக்ராமையும் இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோவை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை எப்படி நடத்தணும் அப்படின்றது புரியும். முதல்ல நடந்தது சென்னையில் நடந்த ப்ரோக்ராம். இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 100 டேஸ்க்கு ஒரு முறை நடக்கக்கூடிய லாஸ்ட் கோயம்புத்தூரில் நடந்த ப்ரோக்ராம். இங்க வர மாட்டீங்களா? இதான் ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப பவர் பேக்கரா இருக்கு. லைஃப் டைம் ரோபோட்டிக் நாயகன் பண்றவங்க இல்ல. என்னோட தந்தைக்கும் உருவம் கொடுத்த என்னோட தாய்க்கும் நான் நன்றி கூறிக்கொண்டு என்னமா பண்றாங்க, அதுதான் ரோபோட்டிக். தேங்க்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல மாநிலங்கள்லேருந்து வந்தது மட்டும் இல்லை, நம்மளோட சகோதர நாடான இலங்கையிலேருந்து மலேசியாவிலேருந்துலாம் வந்து லீடர்ஸ் வந்து கற்றுக் கொடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து அதை கற்றுக்கணுன்ற ஆர்வத்தில் பல லட்சங்கள் பல மணி நேரங்கள் செலவு பண்ணி வந்து அந்த அந்த ஃபங்க்ஷனை வந்து கற்றுக்கிட்டும் ப்ளஸ் கற்றுக் கொடுத்தும் பெருமைப்படுத்தினாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அடுத்த ரேங்க்குக்கு எப்படி போகிறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் பாருங்க, இப்போ நம்ம V2 அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரியான ப்ரோக்ராம்லாம் நம்ம நடத்துகிறோம். இப்போ V2லேருந்து V3 எப்படி ஆகிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, அதே 3 நபர்கள் நீங்கள் யாரை வந்து நீங்கள் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அது நேரடியாக தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த நபர் உங்களுக்கு நேரடியாக இருக்கலாம், இல்லைனா இவருக்கு கீழே வந்த ஒரு 10வது நபராக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு லைன் அப்படின்னு அது எடுத்துக்கப்படுது. அந்த 10வது நபர் நீங்கள் வந்து சரியாக இதை புரிஞ்சுக்கிட்டு சரியாக நம்மளோட கம்யூனிகேட் பண்ணி வந்தார் அப்படின்னா இந்த 3 லைன்களில் நீங்கள் V2 கொண்டு வந்திருக்கீங்க. டோட்டல் உங்களோட டீமுடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேர் 20 V2னா நாங்கள் 20 பேர், அப்போ 60 தான் ஆச்சு. இது இப்படி நடக்குமா?
ஒரு ஆர்கானிக்காக பண்ணும்போது இப்படி பண்ண முடியுமா? முடியாது. ஃபஸ்ட்டு வந்தவர் ஒரு 40 பேர் இருப்பாங்க. அடுத்ததில் வந்ததில் ஒரு 35 பேர் இருப்பாங்க. அடுத்தது வந்ததில் ஒரு 20 பேர் கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீம் ஸ்ட்ரென்த் அப்படின்றது 100 பீப்புள் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா V3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த V3 அப்படின்றவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஆக்டிவ் V3ன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குறோம் நம்மளோட ரோபோட்டிக் எஜுகேஷனில். V3 கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் அந்த கோர் டீமில் இருப்பாங்க. கோர் டீம் பீப்புள் அப்படின்றது நம்ம ஆன்லைன் ஆஃபீஸில் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் ரோபோடெக்கினுடைய பில்லர். ஸோ அந்த ரெகக்னேஷன் உங்களுக்கு ரோபோடெக் இன்ஸ்டியூட்லேருந்து கிடைக்கும். இதை வந்து இன்னொரு இதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா, இப்படி நீங்கள் இருக்கீங்க, ஒரு 3 லைன் வந்து நீங்கள் நேரடியாக இருக்கீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 பேரை ரெஃபரல் பண்ணியிருக்கணும். V3 நீங்கள் கம்ப்ளீட் ஆகும்போது 5 பேர் இருக்கணும். ஆனால் நீங்கள் என்னங்க அதே 3 பேரை தான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் லைனாக கொண்டு போகிறோம். மிச்சம் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனலாக இருக்கக்கூடிய ட்ரேடிங் மட்டும் பண்ணக்கூடிய நபர். சரிங்களா? நெட்வொர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த 3 பேரும் இப்படி வந்து வளர்கிறாங்க. டோட்டலாக உங்களோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பீப்புள் வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா V3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த V3க்கு தான் நம்ம சொல்கிறோம். சரி, V3 ஆனதுக்கப்புறம் அடுத்த ரேங்க் என்னங்க? VIP4. இந்த VIP4 எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அதே 3 லைன் அவங்கள V3 நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வைக்கிறீங்க. இது வந்து பாருங்கள், நம்மளும் வளரணும், நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களையும் சேர்த்து வளர்க்கணும். எந்த விதத்துலையும் ஒருத்தரை வந்து அமுக்கி மேலே போகிறது இல்லை இந்த வியாபார திட்டம். கை கொடுத்து தூக்கிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களை நம்பி வந்தவர் அடுத்த ரேஞ்சுக்கு நீங்கள் அடுத்த ரேங்க்குக்கு தூக்கினா மட்டும்தான் நம்ம அடுத்த ரேஞ்சுக்கு போக போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதனால தான் இது வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சேர்த்த நபர் 3 லைனில் 3 V3 வந்துட்டாங்க. உங்களோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 300 பீப்புள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் ரெஃபர் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் நம்ம கீழே உள்ளவங்க வேலை செய்கிறாங்கன்னு நம்ம பாட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ 8 பேர் நேரடியாக நீங்கள் சேர்த்துருக்கணும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரேடிங் மட்டும் பண்ணுவாங்க. அவங்க நெட்வொர்க்லாம் பண்ண மாட்டாங்க. நெட்வொர்க் பண்ணணும்னு யார் சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள வந்து நீங்கள் இந்த லைனுக்கு கொண்டு வந்துடணும், இந்த 3 லைனில் கொண்டு வந்துடணும். ஸோ இப்படி 300 பேர் உங்களோட டீம் ஸ்ட்ரென்த் இருந்து நேரடியாக நீங்கள் 8 பேரை ரெஃபரல் பண்ணியிருந்து அதில் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லைனில் V3 கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா நீங்கள் V4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு நிலை. இந்த V4 அப்படின்ற ஒரு நிலை வந்துட்டாங்க அப்படின்னா இதில் நான் இன்னொரு மெத்தட்லையும் சொல்லிடுறேன். ஏன்னா இப்படி போட்டால் சில பேருக்கு புரியாது, அதனால் இப்படி போடுறோம். நேரடியாக 8 பேர் இருக்கணும். அதில் 3 லைன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லைன். அந்த பிஸ்னஸ் லைனில் 3 பேர் V3 கம்ப்ளீட் பண்ணி உங்களோட டீம் ஸ்ட்ரென்த் 300 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா V4 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துடுறீங்க. ஸோ இப்படி நீங்கள் V4 அப்படின்னு ஆகிட்டிங்கன்னா நம்மளோட ரோபோட்டிக் எஜுகேஷனுக்குள்ள ரெட் கார்பெட் வரவேற்பு V4 கொடுக்கப்படுது. ஒரு ஃபங்க்ஷன்லையும் அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ரெகக்னேஷன். நாளே அவங்க ஃபேமிலியோடு வர வச்சு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு அவங்கள வந்து ஹைஃபையாக தங்க வச்சு மறுநாள் காலையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு காரில் அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்து அவங்க பண்ண அந்த உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அவங்கள ஒரு பூத்தூவி வரவேற்று அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெகக்னேஷன் பண்ணுறோம் நம்மளோட இன்ஸ்டியூட் சார்பாக. அந்த ரெகக்னேஷனை இப்போ லாஸ்ட்டாக நடந்ததை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்டக் ஆகுது சார்.
தேங்க்யூ. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் நீங்கள் முடிவெடுத்த அடுத்த நிமிடத்திலேருந்து அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையுமே இது மாதிரி வந்து நாங்கள் ஒரு பூ தூவி உங்களை வந்து ஒரு விஐபியாக நாங்கள் வந்து அழைச்சி ரோபோடெக் இன்ஸ்டியூட்டில் அழகு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான ஒரு வீடியோலாம் வச்சு உங்களை ஒரு ஏவிலாம் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட அதை வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணி உங்களை வந்து பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா V4 ஆகிட்டீங்க. இப்போ அடுத்தது என்னங்க? VIP 5. இதுக்கு என்ன கிரைட்டீரியா, என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 8 பேர் இருக்காங்க உங்கள் லைனில், இன்னும் ஒரு 3 பேர் நேரடியாக நீங்கள் இணைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த பாதையை கடந்து வந்தீங்களோ அதே மாதிரி உங்களுடைய அந்த டைரக்டாக இருக்கக்கூடிய நபர்களை நம்ம கொண்டு வரணும். ஸோ V4 அப்படின்ற நிலை 3 பேர் வந்தாங்க. உங்களோட டீமோட ஸ்ட்ரென்த் வந்து 800 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா V5 அப்படின்ற ரேங்க் வந்து நம்மளுடைய ராயல் கியூ கொடுப்பாங்க, VIP 5 அப்படின்றது. ஆனால் நம்மளோட ரோபோடெக் எஜுகேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த டைரக்டராக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றுறோம். அதை இன்னொரு முறையிலையும் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா 12 பேர் வந்து இருக்கணும் V5 மாறுறதுக்கு. அதே 3 லைன் தான் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை கற்றுக் கொடுக்குறீங்க. அந்த V4 இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டீம் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 800 பேர் இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் V5 ஆகிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ரோபோடெக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் ப்ரைவேட் லிமிடெடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டைரக்டராக மாறுவீங்க. சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா ப்ளஸ் இலங்கையில் இத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சரி, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் உள்ள குளோபல் டிவிடெண்ட் வாங்கக்கூடிய இடம் V6 VIP 6. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றுமே புதுசாக பண்ண வேணாங்க, ஏற்கனவே பண்ணதை தொடர்ந்து பண்ண போகிறீங்க. டைரெக்டாக 20 பேர் உங்களோட லைனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 V5 நீங்கள் உருவாக்குறீங்க. இது நேரடியாக நீங்கள் சேர்த்த நபர் தான் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அந்த லைனில் யார் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்களோட நீங்கள் போகலாம். 3 டிஃப்ரெண்ட் லெக்கில் 3 V5 வந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீம் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1500 பேர். இந்த 1500 பேர் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா V6 உலகத்தில் உள்ள அனைத்து இதில் நடக்கக்கூடிய வியாபாரத்துலேருந்து வருமானம் வரும் அப்படின்றா நீங்கள் வந்து பாருங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டு திருமணம் வச்சிங்கன்னா ஒரு 1500 பத்திரிக்கை அடிக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு 1500 பத்திரிக்கை, 1500 பேருக்கும் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து மிக சுலபம், மிக ஈஸி, கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? ஸோ இது இன்னொரு மெத்தடில் சொல்கிறேன். நீங்கள் V5லேருந்து V6 ஆகிறதுக்கு நேரடியான ரெஃபரல் 20 பேர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 3 லைனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லைனை V5 மாற்றுறீங்க. சரி, இப்போ நீங்கள் இப்படி போட்டிங்க டேரெக்டாக அப்படி லைன் வரணுமென்னு அவர் சொல்கிறாரு. இந்த பிஸ்னஸ்லாம் பார்த்துட்டு நான் வந்து பிஸ்னஸாக பண்ண போகிறேன் சார் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இவர் என்ன பண்ணணும், இங்கே தூக்கிட்டு வந்து இந்த லைனில் எந்த லைன் உங்களுக்கு வந்து போட்டால் சரியாக இருக்குன்னு தோணுதோ அந்த லைனில் அவருக்கு இன்னொரு $120 கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணணும். காரணம் என்ன? மிகப்பெரிய வருமானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அதனால் நீங்கள் வந்து சின்ன விஷயத்தை பார்க்கக்கூடாது, வருகின்ற பெரிய விஷயத்தை பார்க்கணும். ஸோ யாராவது நீங்கள் வந்து ட்ரேடிங் லைனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கணும் உங்களோட கோச்சிட்ட, நான் எந்த லைனில் இருக்கேன், உங்களுக்கு வளரக்கூடிய இடத்துல பிஸ்னஸ் லைனில் இருக்கனா இல்லை சும்மா ட்ரேடிங் லைனில் இருக்கணும். இல்லைங்க நீங்கள் ட்ரேடிங் லைனில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லைனுக்கு மாறணும். அது எல்லாத்தையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கரெக்டாக பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் அத்தனையும் ஒரே ஒரு ஸ்லைடில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டிருக்கோம். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. நீங்கள் எடுத்தால் இது இந்த இருக்கிற மாடல் உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் இருக்கக்கூடியதை மேலேருந்து ஒன்று ஒன்றா கட் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். V1 நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு நபரை ஆக்டிவேஷன் பண்ணுறீங்க. ஆக்டிவேஷன் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு $30 கிடைக்கும். அவர் ட்ரேட் பண்ணுறாரு. அந்த ட்ரேடிங் மூலயமா வரக்கூடிய அந்த கமிஷனில் 20% 100 மாற்றி உங்களுக்கு அந்த 100ல் 20% அவர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டுக்கும் கொடுப்பாங்க. சரிங்களா? இதுதான் V1 வருமான வாய்ப்பு. நீங்கள் V2 இருக்கீங்க. V2 இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்க, உங்கள் டீமில் 3 பேர் டைரெக்டாக நீங்கள் போட்டிருக்கணும். 20 பேர் உங்கள் டீம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். நீங்கள் ஒரு புது நபரை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி $120ல் $40 வந்து இங்கே கொடுத்துருவாங்க. அதேமாரி அவர் வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடிய அந்த ப்ராஃபிட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30% கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் V2 இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரு V1 இருக்காரு, அவர் ஒரு நபரை சேர்க்குறாரு அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் கமிஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த $10 அப்படின்றது கிடைக்கும். அந்த 20 பேரில் யார் ஒருத்தர் யார் ஆக்டிவேஷன் பண்ணாலும் அவங்களுக்கு $30 எக்ஸ்ட்ரா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $10 அப்படின்றது கிடைக்கும். இன்றைக்கி ஒரு $1000 சம்பாதிக்கிறதுக்கு இதை விட ஈஸியான வழி எதுவுமே கிடையாது. ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை, அறம் சார்ந்த ஒரு தொழிலை
ஒரு நம்ம அடுத்தவங்களுக்கு கடத்துறது மூலயமா. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு V1 வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுறாரு, அதுலேருந்து ஒரு 10% ஆஃப் உங்களுக்கு வந்து கேஸ் ஃபீஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் V3 அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னதை திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். நேரடியாக உங்களுக்கு 5 பேர் இருக்கணும். உங்களோட டீம் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 100 பீப்புள் இருக்கணும். லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 V2 இருக்கணும். நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ ஒரு புது நபரை நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க, ஒரு வந்து உள்ளார கொண்டு வரீங்க, ஃப்ரெண்டையோ அல்லது ஒரு பே ஆட் பண்ணுறது மூலிமா கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அவர் $120 ஆக்டிவேஷன் பண்ண அடுத்த செகண்ட் உங்களோட வேலெட்டில் $50 அப்படின்றது வந்துடும். சரிங்களா? அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ட்ரேட்லேருந்தும் உங்களுக்கு வந்து 40% உங்களுக்கு வந்து கேஸ் ஃபீஸாக கிடைக்கும். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு V1 ஆக்டிவேஷன் பண்ணார்னா, நீங்கள் V3 லைனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% $20 அப்படின்றது கிடைக்கும். ஒரு V2 ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு $10 அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு V1 அவருக்கு கீழே ஒரு பிஸ்னஸ் நடக்கிறதுலேருந்து ஒரு 20% உங்களுக்கு கேஸ் ஃபீஸ், V2 இருக்காரு, அவருக்கு கீழே பிஸ்னஸ் நடக்குதுன்னா அதில் ஒரு 10% இதில் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு V3 அப்படின்ற ரேங்க்ல இருக்கீங்க, நீங்கள் சேர்த்த நபர் ஏன்ற நபர் அவரும் V3 வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் 2 பேருமே ஒரே ரேங்க் தான். ஆனாலும் அந்த கேஸ் ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியர் ரிவார்டு அப்படின்றத அந்த கேஸ் ஃபீஸ் உங்களுக்கு 10% வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. சார் நானும் ஒரே ரேங்க்கு, என் கீழே ரேங்க்லாம் ஆகுமா சார் ஒன்றா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இனி வரக்கூடிய லீடர்ஸ் பேசுவாங்க, டெஸ்டிமோனி சொல்லும் போது பாருங்கள், ஒரே ரேங்க்கில் இருக்கக்கூடிய அப்லைன் டவுன்லைன்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே சாத்தியம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு V4 இருக்கீங்க அப்படின்னா அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, நேரடியாக நீங்கள் வந்து 8 பேரை வந்து இணைத்திருக்கணும். உங்களுக்கு கீழே 3 V3 இருக்கணும். உங்களோட டீம் ஸ்ட்ரென்த் 300 பேர் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு புது நபரை இணைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரடியாக $120லேருந்து $60 அப்படின்றது கிடைக்கும். அவர் பண்ணக்கூடிய ட்ரேடிங்லேருந்து அந்த 50% ஆஃப் கேஸ் ஃபீஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதை 20% பிடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு 10% கிடைக்கும். அதை 100 மாற்றினா இப்படி 50%. சரிங்களா? ஒரு V1 ஆக்டிவேட் பண்ணுறாரு, நீங்கள் V3 V4ல இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு V1 வந்து ஒருத்தர் ஆக்டிவேட் பண்ணுறாருன்னா உங்களுக்கு $30 USD, V2 ஆக்டிவேட் பண்ணார்னா $20 V3 வந்து ஆக்டிவேட் பண்ணார்னா $10 அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி கேஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா V1 டேந்து உங்களுக்கு 30%, V2 அப்படின்ற நபர்டேந்து 20%, V3 அப்படின்ற நபர்டேந்து 10% உங்களுக்கு கேஸ் ஃபீஸ் கிடைக்கும். நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் ஒரே ரேங்க்ல வந்துட்டீங்க, நீங்களும் V4 உங்களோட பார்ட்னரும் V4 அப்படின்னா அதில் அவர் பண்ணக்கூடிய அந்த டீமில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவேஷனுக்கும் 1.5 USDT அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ், அதாவது உங்கள் ப்ராஃபிட்லேருந்து 10% ஆஃப் கேஸ் ஃபீஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து ரெட் கார்பரேட் வரல இருக்கோம். இது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு நிலை. அடுத்ததாக V5 அப்படின்றத ஒரு குவாலிஃபிகேஷன் பண்ணுறீங்க. அதுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, உங்களோட டீமில் டைரெக்டாக 12 பேர் இருக்கணும். அதில் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா V4 அப்படின்ற நிலையில் இருக்கணும். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீம் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 800 பேர் இருக்கணும். நீங்கள் ஒரு நபரை நீங்கள் வந்து உள்ளார ஆக்டிவேட் பண்ணுறீங்க, $120 கொடுத்துனா அடுத்த செகண்ட் உங்களோட வேலெட்டில் $65 வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவர் பண்ணக்கூடிய அந்த ட்ரேடிங் ப்ராஃபிட்லேருந்து 55% ஆஃப் கேஸ் ஃபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு V1 ஆக்டிவேட் பண்ணார்னா ஒரு V5 கீழே 35 USDT, ஒரு V2 ஆக்டிவேட் பண்ணார்னா 25 USDT, ஒரு V3 வந்து ஆக்டிவேட் பண்ணார்னா 15 USDT, ஒரு V4 பண்ணார்னா 5 USDT அப்படின்றது கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷனுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேடிங் பண்ணுறது மூலிமா கிடைக்கிறது. ஒரு V1 டேந்து 35%, V2 டேந்து 25%, V3 டேந்து 15%, V4 டேந்து 5%. நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் ஒரே ரேங்க்ல, நீங்களும் V5 உங்கள் பார்ட்னரும் V5 அப்படின்னா கூட பியர் ரிவார்டு அப்படின்னு சொல்கிறதுலேருந்து ஒரு ஆக்டிவேஷனுக்கும் 1.5 USDT கிடைக்கும். அது இல்லாமல் அவங்க பண்ணக்கூடிய ஒரே ரேங்க்ல இருந்து அவங்க ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணால் கூட கேஸ் ஃபீஸ் அப்படின்றது 10% உங்களுக்கு கிடைக்கும். V6 அப்படின்னா என்ன கண்டிஷன்னா, உங்களோட டீமில் 1500 பேர் இருக்கணும். ஒரு 3 லைனில் V5 அப்படின்றவங்க டிஃப்ரெண்ட் லைனில் இருக்கணும். உங்களுடைய நேரடியான டைரக்ட் லைன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 20 லைன் இருக்கணும். உங்களுக்கு கீழே ஒரு ஆக்டிவேஷன் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து $120 $70 USD வந்து உங்களுக்கு கிடைக்கும். கேஸ் ஃபீஸ் வந்து 60% உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவேஷனுக்கும் உங்களுக்கு கீழே நீங்கள் V6 இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரு V1 இருக்கார் அப்படின்னா 40 USDT, ஒரு V2 ஆக்டிவேட் பண்ணால் 30 USDT, ஒரு V3 யூஸ் பண்ணால் 20 USDT, V4 வந்து ஒரு ஆக்டிவேட் பண்ணால் 10 USDT, உங்களுக்கு ஒரு V5 கீழே நடந்துச்சுன்னா ஒரு 5 USDT. அதே தான் கேஸ் ஃபீஸும். இது வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் மூலமா வர்றது. V1 டேந்து 40%, V2 டேந்து 30%, V3 டேந்து 20%, V4 டேந்து 10%, V5 டேந்து 5%.
நல்லா இருக்குல்ல? இது சொல்லும் போதே வந்து சந்தோஷமா இருக்கு. நீங்களும் ஒரு V6 உங்களுடைய பார்ட்னரும் V6 வராங்க அப்படின்னா கண்டிப்பா வருவாங்க. அப்ப ஒரு ஆக்டிவேஷன்லேருந்தும் $1 உங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன சார் முதல்ல 10 கொடுத்தீங்க, இப்போ 1 கொடுக்குறீங்க அப்படின்னா டீம் பெருசாயிடும். அவரு கீழே 1500 பேர் இருப்பாங்க. அதில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவேஷனுக்கும் $1ன்றது அதுலேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $100 பக்கம் அதுலேருந்து வரும். அது இல்லாமல் கேஸ் ஃபீஸாக வந்து உங்களுக்கு 10% ஆஃப் கேஸ் ஃபீஸ் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் நீங்கள் குளோபல் பார்ட்னராக மாறுறீங்க. அந்த குளோபல் பார்ட்னராக மாறும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஆக்டிவேஷன் குளோபல் டிவிடெண்ட் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி குளோபல் டிவிடெண்ட் அப்படின்றது மாதம் 1ஆம் தேதி உலகத்தில் நடக்கக்கூடிய மொத்த பிஸ்னஸ்லேருந்தும் ஒரு பார்ட் எடுத்து நீங்கள் V6 அப்படின்றத குவாலிஃபைட் பண்ணிங்கன்னா 1ஆம் தேதி அன்னைக்கு கொடுப்பாங்க. இது எவ்வளோ சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வேறு லெவலில் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்ற எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு V6 ஆகுறீங்க. நீங்கள் V6 ஆகிட்டு நம்மளோட பார்ட்னரை ஒரு 10 பேரை V6 ஆகுறீங்க அப்படின்னா அதில் பார்ப்பாங்க இந்த முதல் லைனில் எத்தனை V6 இருக்காங்க, 2 V6 இருக்காங்க. இந்த லைனில் எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. இந்த லைனில் எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேருக்கு. இப்படி கால்குலேட் பண்ணி இதில் ஒரு லைன் இருக்காங்க, ஒருத்தர் கீழே அவர் இருக்கார் அப்படின்றத கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து 10/20 போட்டு இந்த $10 எடுத்து வைப்பாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ஆக்டிவேஷனுக்கும் அந்த $10 இப்போ உதாரணமாக 1000 ஆக்டிவேஷன் உலகம் முழுவதும் நீங்கள் நடக்குதுன்னு வச்சிங்களேன். இதில் 10/10/20 = 0.5 அப்படின்ற ஒரு ஃபார்முலாவில் இன்ட்டு 1000 அப்படின்னு போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 × 10 நீங்கள் வந்து 10 V6 உங்கள் குரூப்பில் இருக்கிறதுனால 10 ஷேர்ஸ் நீங்கள் வாங்குறதுனால ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5000 அப்படின்றது உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். இது வந்து ஆக்டிவேஷன் போனஸ் எவரி 2 ஹவர்ஸுக்கு ஒரு முறை நடக்கிறது. ஸோ இது எல்லாமே சாத்தியம்தான். இது எல்லாமே நடக்குதா சார்னா இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், நான் ஏற்கனவே இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தேன். இது நம்ம நண்பர் தான், நம்மளுடைய மென்டருடைய நண்பர். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் எவ்வளோ டாலர் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவருடைய இந்த குளோபல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாள் இன்கம் 1ஆம் தேதி அன்னைக்கு கொடுத்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் $4580 ஒரு நாள் இன்கம். டெய்லி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவையும் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் சாத்தியமா சார் அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம்தான். இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரையும் வாங்கக்கூடிய ஒரு நபரையும் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இப்படி நீங்கள் ஒரு V1 இருக்கீங்க அப்படின்னா USDT ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இதை போட்டிருக்கோம். $10 அப்படின்றது கிடைக்கும். INRல 800 வச்சிங்களேன். இது நான் சேர்ந்த உடனே கிடைக்குமா சார்னா இது கிடைக்கும். நீங்கள் சேர்ந்த உடனே கிடைக்காது. இது ரியலாக எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் V2 அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த V1 இன்கம்மை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ நீங்கள் V2வில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு $10 அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக இதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இந்த எல்லா விதமான ட்ரைனிங்ஸையும் அட்டன் பண்ணி உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுட்டிங்கன்னா இது சாத்தியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு V3 அப்படின்றத நீங்கள் குவாலிஃபைட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு $20 அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம INRல 1600 நீங்கள் ஒரு V4 குவாலிஃபைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த V3யோட இன்கம் எடுக்க முடியும். ஒரு நாளைக்கு $50லேருந்து $100 சர்வசாதாரணமாக கிடைக்கும். ஸோ ஒரு $4000 அப்படின்றது. நீங்கள் ஒரு V5 அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த V4ஓட இன்கம் பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு $300 கிட்டத்தட்ட $24,000 நம்மளோட மதிப்பு. எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கோம் சரிங்களா. இந்த V6 அப்படின்றத குவாலிஃபைட் பண்ணிங்கன்னா இந்த V5 அப்படின்ற இன்கம் ஒரு நாளைக்கு $1000 அப்படின்றத உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ $80,000. இது உங்களுக்கு கீழே சில V6 நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா இந்த V6க்கு உண்டான வருமானம் வரும். ஸோ ஒரு $2000 அந்த மாதிரி உங்களுக்கு ஆனால் இன்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிடைக்கும். இன்றைக்கி உள்ள நம்மளோட ரோபோடெக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட் சிஸ்டத்தின் படி ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக வந்தார் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1லேருந்து அதிகபட்சம் 1.5 ஆண்டுகளுக்குள்ள இந்த V6 அப்படின்ற நிலைமையை கண்டிப்பாக அடைய முடியும். அதை அடைஞ்சவங்க இங்கே இருக்காங்க. ஸோ அதனோட அந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை பாருங்கள். இது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்க. சவுண்ட் வரலையா சார்? தேங்க்யூ சார். Alla du vet, ser jag snickade Sett kondost En genius mot rätten
нет мудрета, метафоркуеда, теми தேங்க்யூ சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நாளைக்கு $2000 $3000 வாங்குறதெல்லாம். இது வந்து நம்மளுடைய நம்ம மென்டருடைய நண்பரின் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்டரோட இன்கம். நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இதை வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஒரு ஆரம்பித்ததுலேருந்து ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அளவுக்கு தாண்டிருக்கக்கூடிய ஒரு இன்கம்மாக இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் நமக்கு அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரோல் மாடல். ஸோ நடந்து வந்த நான் ஜாயின் பண்ணும்போது சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு V3 அப்படின்ற ரேங்கில் இருந்தாங்க. ஏன் கண்ணு முன்னாடியே இந்த பிஸ்னஸ் வந்து நான் சொன்ன மார்க்கெட்டிங் பிளான் படி எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்துச்சுன்றதுக்கு நானே ஒரு உதாரணம். நான் படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு V4, சார் வந்து பார்த்தீங்கன்னா V6 இப்படிலாம் இருக்கும். ஸோ இதை கலந்துக்கிட்டவங்க இன்றைக்கி வந்து இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஈவெண்ட் ப்ரமோஷனாக இன்றைக்கி இந்த இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த விஷயங்களை கவனிச்சதுக்காக ஈவெண்ட் ப்ரமோஷனாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைய இரவு 9 மணிக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 15 லட்சம் BTTC டோக்கன் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது. கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்துங்க. இது வரக்கூடிய அப்கமிங் ஈவெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேனேஜிங் டைரக்டர், நம்மளோட மென்டர் எடுக்கக்கூடிய அற்புதமான செஷன் இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ இது இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணி நாளைக்குள்ளே பண்ணவங்களுக்கு அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்க முடியும். ஸோ அதேமாரி இனி வருகின்ற V2 V6லையும் நீங்கள் கலந்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் இது வந்து ஒன்லி ரிவார்டு. இதை பற்றி நாங்கள் எதுலையுமே பேச மாட்டோம். இது உள்ளே வந்தவங்களுக்கு இந்த பிஸ்னஸுக்கு பின்னாடி இந்த வாய்ப்பு, இந்த பாட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு வியாபார வாய்ப்பு இருக்குன்றதை சொல்ல வேண்டிய கடமையினால் நம்ம சொல்கிறோம். நீங்கள் வெறும் ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணோம் அப்படின்னா உங்களோட நண்பர்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 11:30 மணிக்கு நடக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்துக்க வைக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹோஸ்ட் வந்து சிவசங்கரி மேடம் பண்ணுறாங்க. இந்த கிரிப்டோவில் என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நம்மளோட சரவணன் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் என்ன மாதிரியான நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம், எது சரியாக பண்ணும் அப்படின்றத நம்மளோட திருமதி வேணுமீனா மேடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 11:30க்கு மிஸ் பண்ணாதீங்க. நீங்களும் கலந்துங்க, உங்களுடைய உறவினர்கள் யாராவது இருந்தாலும் கலந்துக்குவாங்க. அதேமாரி அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது வந்து நைட்டு 9 மணிக்கு நம்மளுடைய மென்டர் எடுக்கக்கூடிய அற்புதமான அதே அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஹோஸ்ட் வந்து நம்மளோட லோகநாதன் சார் வந்து வெல்த் கோச் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. நம்மளுடைய மேனேஜிங் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ எந்த டயத்தில் உங்களுக்கு வந்து அந்த டைம் ஒத்து வருமோ அந்த ப்ரோக்ராமை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே இதை வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியாக அந்த ஸ்லைட்லையும் பார்த்துலாம். இது வந்து நம்மளோட இலங்கையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்த்தரைஸ்டு ட்ரைனர்ஸ் அண்ட் கோச்சஸ். இதில் இருக்கிறவங்க நிறைய பேர் லிங்க் வந்து வேறு இடத்துக்கு ஷேர் ஆகுது. ஸோ இதில் இருக்கிறவங்க இந்த லிங்க் கொடுத்தாங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு முறை பார்த்துங்க, சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிடங்கள், இதோட நம்ம ப்ரோக்ராம் முடியுது. இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த நான் சொன்ன ரேங்க்லலாம் நம்ம மக்கள் இருக்காங்களா, இது நடந்துக்கிட்டு இருக்கா, ரோபோடெக்கில் அந்தந்த ரேங்க் பீப்புள் இருக்காங்களா அப்படின்றத இப்போ நம்ம ஒருத்தராக பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலை V2 அப்படின்ற ரேங்க்கில் இருக்கக்கூடியவங்க, அந்த V1லேருந்து அந்த 20 பேர் டீம் அமைச்சு இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யார் கேமராவை ஆன் பண்ணி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு நம்ம வந்து கொடுப்போம் நம்மளோட ரூல்ஸ் படி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அரிமுருகன் சார், வெல்கம் சார். வணக்கம் சார், என் பேர் அரிமுருகன். நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். நான் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். நான் ட்ரேடிங் மூலயமா தான் வந்தேன், ட்ரேடிங் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். இப்போ இந்த ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் இதில் இணைய வச்சுட்டு ரோபோடெக்ல இணைய வச்சு அவங்க ட்ரேட் பண்ணி அதில் ஒரு இன்கமாக எடுத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ ரோபோடெக், தேங்க்யூ சார். சூப்பர் சார். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு V2 கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோபோடெக் இன்ஸ்டியூட்டில் ஒரு சிறந்த ட்ரெயினராக இருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுரேஷ் பாபு சார், வெல்கம் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய பேர் சுரேஷ் பாபுங்க. சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல சின்ன ஒரு கிராமம் தான். நான் ஒரு தனியார் நிறுவனத்துல HR ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கிரிப்டோ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள வந்து நான் வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உள்ள வந்தேன். பட் ஆனா இவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள், நம்மளுடைய பணத்தை நம்மகிட்டே வச்சு நம்ம ட்ரேட் பண்றோம், இவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் ப்ரோக்ராம் வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து நான் பார்த்துக்கிட்டு நல்ல விஷயங்களை வந்து ஒரு 4 பேருக்கு சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்ச விஷயம் தான் இன்னைக்கு வந்து நான் V3 வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரோபோட்டை கொடுக்குற சிஸ்டம்ஸ் மட்டும்தான் இது நல்லபடியா வந்து நான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய V2 வெல்த் ட்ரெயினர் மிஸ்டர் மதன் சார், வெல்கம் சார். வணக்கம் சார். என் பேர் மதிவாணன். சொந்த ஊர் திண்டுக்கல். நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆச்சு.
ஒரு 2 வருஷமா நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வருஷத்துக்கு இப்போ ஒரு வருஷமா தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங்ல வந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த பிசினஸ் வந்து வெளியில எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு ட்ரேடிங்ல வந்து நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு வருமானம் வந்து வந்துட்டு இருக்கு லாஸ் இல்லாம. சரி, இது வந்து ஒரு செகண்ட் இன்கம்காக நம்ம வெளியில எடுத்துட்டு போனோம் அப்படின்னா பிசினஸ் வந்து நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அது மூலியமா வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் அன்லிமிட்டடா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய வந்து நான் ரெஃபரல் பண்ணியிருக்கேன். அது மூலியமா வந்து நம்ம டவுன்லைன்ஸ் நிறைய வந்து வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்களுமே நல்லா சூப்பரா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா V2 வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் V3 வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள். அதை தொடர்ந்து நம்மளுடைய வெல்த் ட்ரைனர் V2 ரம்யா மேடம், வெல்கம் மேடம். சார் வணக்கம் சார், நான் ரம்யா சேலம்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்காக தான் இந்த பாட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ராயல் கியூ பாட்டை ப்ரொமோட் பண்ணுறது மூலயமா எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துட்டு இருந்தது. அது வந்து நல்லா இருந்ததுனால நான் நிறைய பேர்த்துக்கு ரெஃபர் பண்ணி அவங்களும் நல்லா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க, நல்லா ஏர்ன் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இந்த பிஸ்னஸை வந்து சீரியஸாக பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்த்துக்கள். அதை தொடர்ந்து நம்மளோட திண்டிவனம் செந்தில் சார், வெல்கம் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில்குமார். நான் 2வது வருமான வாய்ப்பா ட்ரேடிங் பண்ண மட்டும்தான் வந்தேன். ட்ரேடிங்ல சக்சஸ் ஆன பிறகு நம்ம ராயல் கியூ சாஃப்ட்வேர் மூலயமா சம்பாதிக்க முடியும்னு நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து எல்லாம் கற்றுக் கொடுத்தது மூலம் நானும் சம்பாதிச்சுட்டு எல்லாருக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தேன். அதனால நான் V2 லெவலில் அச்சீவ் பண்ணிட்டு V3 லெவல் நோக்கி பயணப்பட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ரோபோட் டீமுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள். அதை தொடர்ந்து நம்மளுடைய டாக்டர் வேலுச்சாமி சார், வெல்கம் சார். அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பேர் வேலுச்சாமிங்க. நான் விழுப்புரத்தில் சித்த மருத்துவராக இருக்கேன். என்னுடைய நண்பர் மூலம் இந்த வெபினாரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த வெபினார்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுடைய பணத்தை நீங்க யார்கிட்டையும் கொடுக்காம உங்க அக்கௌண்ட்லயே வச்சுக்கிட்டு ₹1 கூட நட்டம் இல்லாம அருமையா சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. அதனால 2வது ஒரு வருமானத்துக்காக இதை ஜாயின் பண்ணேன். கடந்த 1 வருடமா நல்ல சிறப்பா வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 1 வருடத்துல எனக்கு இது வரைக்கும் ₹1 கூட நஷ்டம் வந்தது கிடையாது. லாபம் மட்டும் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். இந்த அற்புதமான வாய்ப்பை என்னுடைய நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு சொன்னேன். அவங்களும் இந்த வெபினாரை பார்த்து ஜாயின் பண்ணி இன்னைக்கு சிறப்பான முறையில் என்ன போல நஷ்டம் இல்லாம சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த ரோபோட்டிக்கும் ராயல் கியூவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். நிறைய பேர் வந்து V2 இருக்காங்க, இருந்த போதிலும் நம்ம இந்த கேமராவை ஆன் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு தரோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் V3 அப்படின்ற ரேங்க்ல இருக்கக்கூடிய நபர்களை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத ஒருத்தராக பார்க்கலாம். அதில் வந்து முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் கோச் மிஸ்டர் ஸ்டீஃபன் சார், வெல்கம் சார். வணக்கம் சார், என்னோட பேர் ஸ்டீஃபன். நான் புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ட்ரேடிங்கை பற்றி கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். பட் இது போல் ஒரு ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூலியமாக இந்த வருமான வாய்ப்பை மற்றவங்களுக்கு கொடுக்குறது மூலியமாகவும் நல்ல ஒரு வருமானம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நானும் நிறைய பேர் ரெஃபர் பண்ண நினைச்சேன். எல்லாருமே நல்ல முறையில் ஏர்ன் பண்ணியிருக்கேன் சார். தேங்க்ஸ் டு ரோபோட்டிக், தேங்க்ஸ் டு ராயல் கியூ சார். தேங்க்யூ சார். அதை தொடர்ந்து நம்மளோட சுரேஷ் சார், வெல்கம் சார். வணக்கம் சார், திருச்செங்கோட்டில இருந்து பேசுறேன். என்னுடைய இந்த வாய்ப்பு வந்துட்டு என்னுடைய நண்பர் மூலியமா எனக்கு கிடைச்சிது. நான் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இதில் பார்த்துட்டு நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு ஒரு 17 வருஷம் வேலை செஞ்சுட்டு ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைமா வந்துட்டு நிறைய ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு சம்பாரிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அதை தொடர்ந்து வெல்த் கோச் மோகன் குமார் சார், வெல்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் மார்க்கெட்டிங் துறையில் ஈடுபட்டு இருக்க டைம்ல தான் எனக்கு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிடைச்சது. பார்த்தேன், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா எடுத்தேன். வாட் நெக்ஸ்ட், அடுத்தது எப்படி இதுல முன்னேறதுன்னு யோசிக்கிற டைம்ல தான் எனக்கு இந்த ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இந்த பிசினஸ் பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால நடத்தக்கூடிய ஈவெண்ட் எல்லாமே ரெகுலரா பயன்படுத்தி இன்னைக்கு V3ன்ற பொசிஷன்ல இருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். அதை தொடர்ந்து நம்மளது சகோதர நாடான இலங்கையிலிருந்து நம்ம தாகிர் சார், வெல்கம் சார். வணக்கம் சார், தேங்க்யூ சார். நான் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணி உழைக்கிறதுக்காக அந்த இதில் வந்துட்டு இணைஞ்சு கொண்டேன். ஆனால் 6 மாதமாக ட்ரேடிங் பண்ணுறது கூட போதிய கேபிட்டல் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தேன். அப்படியான ஒரு நிலைமையில இப்படியான ஒரு ரிவார்ட் ப்ரோக்ராம் பார்க்க கிடைச்சிச்சு. பார்த்ததுக்கு பிறகு சார் நான் இப்போ வந்துட்டு அதில் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் ருபீஸ் கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேலே ஏர்ன் பண்ணி இப்போ நான் வந்துட்டு V3ங்கிற லெவலை பூர்த்தி செய்து V4ங்கிறத அடுத்த நம்மளோட V2 V6க்கு V4 தான் வரணும்ன்ற ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ ரோபர்ட். தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள். அதை தொடர்ந்து ராமர் சார், வெல்கம் சார். குட் ஈவினிங் சார். என் பேர் ராமர், சொந்த ஊர் திண்டுக்கல். ஒரு 2வது வருமான தேடலுக்கு தான் என் நண்பர் மூலியம் தான் உங்களுக்கு பத்தி நான் ராயல் கியூல ஜாயின் பண்ற வாய்ப்பு கிடைச்சிங்க சார். வணக்கம் சார், என் நேம் சந்திரகுமார், நான் மேட்டுடம் சார். ராமர் சார், உங்களோட ஷேர் பண்ணுங்க. வாய்ஸ் கேட்கல சார்? கேக்குது சார், சொல்லுங்க சார். வாய்ஸ் கேக்குங்களா?
கேக்குது சார், பேசுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார், என் பேர் ராமர், சொந்த ஊர் திண்டுக்கல். ஒரு 2வது வருமான தேடலுக்கு தான் என் நண்பர் மூலியம் தான் இந்த வெபினார் பண்ண. இல்ல சார், நீங்க மியூட் போடுறீங்க. ஓகே, சந்திரகுமார் சார், வெல்கம் சார். சார் வணக்கம், என் நேம் சந்திரகுமார், சேலம் மாவட்டம் மேட்டூர் டவுன்லேருந்து பேசுகிறேன். நான் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்தேன் சார். ட்ரேடிங் பண்ணும்போது எனக்கு 4 விஷயத்துக்காக டாலர் தேவைப்பட்டுச்சு. எனக்கு வந்து நான் இது வருஷமான ரெனியூவல் பண்ணணும், அதுக்கு டாலர் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு 10 பேர்த்துக்கு என்னோட ரெஃபரல் கோடு கொடுத்தேன். அடுத்து நான் ப்ராஃபிட் எடுக்கும்போது நான் அசெட்ல டாப் அப் பண்ண வேண்டியதுக்கு டாலர் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு 10 பேர்த்துக்கு என்னோட ரெஃபரல் கோடு கொடுத்தேன். அடுத்து என்னோட கேபிட்டல் ரைஸ் பண்ணணும், அதுக்கும் டாலர் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு 10 பேர்த்துக்கு ரெஃபரல் கோடு கொடுத்தேன். என்னோட குடும்ப வருமானத்துக்காக டாலர் அதிகமாக தேவைப்பட்டுச்சு, அதுக்கு ரெஃபரல் கோடு கொடுத்தேன். இன்னைக்கு ஒரு பெரிய டீம் கட்டமைச்சிட்டேன். இன்னைக்கு வெல்த் கோல்ஸா சைன் பெற்றுட்டு இருக்கிறேன். V4 நோக்கி என்னோட பயணம் போயிட்டு இருக்கு சார். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ராமர் சார், வெல்கம் சார். வணக்கம் சார், என்னோட பேர் ராமர், சொந்த ஊர் திண்டுக்கல். ஒரு 2வது வருமான தேடலுக்கு தான் என் நண்பர் மூலியமா தான் நம்ம ராயல் ரோபோட்டிக்ஸ் ஜாயின் பண்ண வாய்ப்பு கிடைச்சிங்க. ட்ரேடிங் எனக்கு எந்த ஒரு நாலேஜும் கிடையாதுங்க. ரோபோட்டிக்ஸ் கொடுக்கல ட்ரைனிங் சப்போர்ட் மூலியம் பார்த்தீங்கன்னா V3 முடிச்சிருக்கேங்க. V4 நோக்கி பயணிச்சுட்டு இருக்கேங்க. பார்த்தீங்கன்னா ராயலுக்கு வர வருமானத்தை வச்சு தான் இன்னைக்கு என்னோட ஃபேமிலி நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராயலுக்கு முழு நேரமோ லாங் டைம் லைஃப் டைமா நான் பிசினஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ராயலுக்கு ரோபோட்டிக்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதை தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் அழகா தொகுத்து வந்திய நம்மளோட ஸ்டார் மிஸ்டர் சீனிவாசன் சார், வெல்கம் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் ஒன் செகண்ட் வணக்கங்க. என்னோட பேர் சீனிவாசன், சொந்த ஊர் கிருஷ்ணகிரி மாவட்டம், கோயம்புத்தூர்லேருந்து நான் பேசுகிறேன். எனக்கு வந்து நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், எனக்கு 22 வருஷமாக கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு போகும்போது வந்து எல்லாமே லாஸ் ஆகிட்டேன். ஒரு தேடல் வாழ்க்கையில் ஜீரோட ஒரு கட்டத்தில் ஒரு தேடல் இருக்கும்போது தான் நான் வந்து ட்ரேடிங்காக உள்ளே வந்தேன். பட் ட்ரேடிங் பற்றி எதுவும் தெரியாது. அப்புறம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு கிடையாது. அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது இப்போல்லாம் நீங்கள் ரொம்ப லக்கி. முன்னாடியெல்லாம் இந்த ப்ரோக்ராம் கிடையாது, மந்த்லி 1 டைம் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தேடும் போது தான் வந்து இவ்வளோ பெரிய அழகான சிஸ்டமேட்டிக்காக வந்து சிம்பிள் மார்க்கெட் பிளான் பார்க்கும்போது வந்து ரெஃபர் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட 16 மாதத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 8 lakhs வந்து மினிமம் ஒரு 11,000 வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போது பார்த்தா எல்லாரும் காமன் கோச்சாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபுல் டைமாகவும் லாங் டைமாக இதை பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் உங்களை V4 சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெடில் நிறைய V4s இருக்காங்க. ஸோ அந்த V4s எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தரை நம்ம வந்து இன்வைட் பண்ணலாம். அதில் வந்து முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்வகுமார் சார், வெல்கம் சார். வணக்கம் சார், என்னோட பேர் செல்வகுமார். சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம். நான் இருக்கிறது திருப்பூர்ல இருக்கேன். திருப்பூர்ல வந்து ஒரு சிங்கருக்கு பனியன் கம்பெனில தான் வேலை பார்த்தேன். பனியன் கம்பெனில வேலை பார்க்கும்போது வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வெபினார் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு, அதில் வந்து ட்ரேடிங் பண்றதுக்காக தான் வந்தேன். ஏன்னா இனிமேல் வந்து மார்க்கெட்டிங்கே பண்ணக்கூடாது அப்படின்றதுல வந்து நம்ம இருந்தேன். ஏன்னா நிறைய மார்க்கெட்டிங் பண்ணி எதுலையுமே ஜெயிக்க முடியல. பட் இந்த ரிவார்டு ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன், இது ஒரு மார்க்கெட்டிங் பிளான் கிடையாது, இது ஒரு ஃபேமிலியா பண்ணக்கூடிய ஒரு பிளான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸை வந்து வெகு சீக்கிரமா எடுத்து பண்ணேன். ஒரு 11 மாசமும் 22 நாள் நான் வந்து V4 முடிச்சு அடுத்து V6 நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோபோட்டு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் தாங்க காரணம். பிளான் வந்து அற்புதமா இருக்கு. கண்டிப்பா அந்த வாய்ப்பை பயன்படுத்த நான் முன்னேறி இருக்கேன். நீங்களும் பயன்படுத்துங்க. கண்டிப்பா நீங்களும் வாழ்க்கை பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணலாம் சார். நன்றி சார், வாழ்க்கோலம். தேங்க்யூ சார். அதை தொடர்ந்து நம்மளோட சீனியர் வெல்த் கோச் V4 மிஸ்டர் லோகநாதன் சார், வெல்கம் சார். எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. ட்ரேடிங் பற்றி தெரியாமல் நிறைய பிளாட்ஃபார்மில் போய் லாஸ் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக ராயல் பாட் வாங்குறதுக்கு மட்டும்தான் எனக்கு ரோபோட்டுக்கு வரும்போது அமௌண்ட் இருந்தது. வாங்கிட்டு ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ட்ரேடிங் கேபிட்டல் இல்லாமல். இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் பார்த்து தான் அதுலேருந்து என் கேபிட்டல் உருவாக்கின என்னோட லைஃபோட டர்னிங் பாயிண்ட் சொல்ல முடியும். அதுலேருந்து கேபிட்டல் உருவாக்கி அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ரோபோட்டிக் அண்ட் ராயல் சார். தேங்க்யூ சார். அதை தொடர்ந்து நம்மளோட சென்னையிலேருந்து சமாதானி சார், வெல்கம் சார். வணக்கங்க. என்னோட பேர் அப்துல் காதர் சமதானி. நான் சென்னையில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேங்க. ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த இன்ஸ்டியூட்டுக்கு ட்ரேட் பண்ண மட்டுமே வந்தேங்க. அப்போ ஒரு நாலேஜ் இல்லாத என்னையே இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப சிம்பிளாக ட்ரேட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. சென்ற ஆண்டு தொடக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ரிவார்டு ப்ரோக்ராம் பார்த்தேங்க. அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்னன்றது தெரிஞ்சுது. இதன் மூலியம் பார்த்தீங்கன்னா நான் சாதாரண நபர்களை கூட ஒரு மளிகை கடைக்காராகட்டும், ஆட்டோ டிரைவர் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ட்ரேடர் கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் இந்த பாட்டை ரெஃபர் பண்ணேன். இன்னைக்கு அதன் மூலயமா மட்டும் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் ஆட்டோ ஓட்டுறதில்ல, என் ஃபேமிலிக்காக மட்டும்தான் வெளியில போறதுக்காண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு முழு நேரமா நான் இந்த ரோபோட்டிக் இன்ஸ்டியூட்ல தாங்க இருக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த கோச்சுக்கு நன்றி சார்.
தேங்க்யூ சார். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமினுடைய ஸ்டார் அந்த ராயல் கியூவை பற்றி அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளுடைய சீனியர் வெல்த் கோச் V4 மிஸ்டர் கிஷோர் சார். வெல்கம் சார். தேங்க்யூ வெரி மச். எனக்கு ட்ரேடிங்கை பற்றி தான் நிறைய நாலேஜ் இருக்கும், பட் நெட்வொர்க் பற்றி எந்த விதமான நாலேஜ் கிடையாது. காரணம் நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் அண்ட் அஃப்கோர்ஸ் ஐடி நிறைய டெக்னாலஜி ஓரியன்டான ஒரு விஷயத்தில் என்னை ஈடுபட்டு இருந்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய ஜேர்னலிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ்லையும் நான் ஈடுபட்டு இருந்தேன். பட் ஏன் ராயல் கியூ வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி டெக்னாலஜியில் நம்ம வந்து ட்ரேடிங்கை நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு அன்லிமிட்டடான ஒரு பேசிவ் இன்கம் கிடைக்கணும். பேசிவ் இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா 1000 நாட்கள் இருந்தால் ஒரு கண்டிப்பாக ஒரு தொழில் வந்து உங்களுக்கு உங்களுடைய அந்த அதில் வரக்கூடிய அந்த பணம் உங்களுக்கு ரிட்டர்னாக வேலை செய்யும். அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நோ நாலேஜ் என்னோட ஃபேமிலியில் யாருக்குமே இந்த நெட்வொர்க்கிங் இங்கே இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, எனக்கு அந்த நெட்வொர்க்கிங் நாலேஜும் இல்லை. ஃபாதர் ட்ரேடர், மதர் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அண்ட் ஸ்ரீனிவாசன் சார் சொன்ன மாதிரி என்னோட ஏஜ் ரொம்ப குறைவாக இருக்குது, இருந்தாலும் எந்த விதமான நாலேஜ் இல்லாமல் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் இப்போ வந்து ஒரு ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன், யங்கஸ்ட் V4. அது வந்து சீக்கிரம் எல்லாருமே வந்து பிரேக் பண்ணணும்னு ஒரு ஆசையோட தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். என்னோட நேம் சிவராமன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வியாபாரம் செய்வதற்காக வேண்டி இந்த சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் பண்ணி அன்னையே என்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்ன இதில் கற்றுக்கிட்டேன், நான் எதனால் இதை பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டு வருமானம் பார்த்துருப்போம், மாத வருமானம் பார்த்துருப்போம், வார வருமானம் பார்த்துருப்போம், நாள் வருமானம் கூட பார்த்துருப்போம். ஆனால் நிமிஷத்திற்கு நிமிடம் வருமானம் வேணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ராயல் கியூ பிஸ்னஸ் மட்டும்தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் இதில் முதலீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $120, இது வரைக்கும் கிட்டத்தட்ட $16,000 மேலே இந்த ராயல் கியூ மூலிமா நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இதை லைஃப் டைம் பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வியாபாரத்துக்கு வர்றதற்கு முன்னால் எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாடலாக இந்த வியாபாரத்தை எங்களுக்கு முன்னாடியே எடுத்து எங்கள் கண்ணு முன்னாடியே அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து வந்திருக்கக்கூடிய V5 லீடர்ஸை நம்ம வந்து இன்வைட் பண்ண போகிறோம். அதில் வந்து முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெல்த் கோச் V5 மிஸ்டர் சிவகுமார் சார். வெல்கம் சார். வணக்கங்க. என்னோட சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம். நான் சென்னையில் இருக்கேன். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் 17 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதோட ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இந்த பாட்டை வந்து பார்த்துட்டு நான் ட்ரேடுக்காக தான் வந்தேன். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பிடிச்சி போய் நான் என்ன பண்ணேன், பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு 2.5 years ஆகுது. இது வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 lakhs வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு ராயல் கியூ, தேங்க்ஸ் டு ரோபோடெக். தேங்க்யூ சார். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய V5 சீனியர் வெல்த் கோச் திருமதி வேணுமீனா மேடம். வெல்கம் மேடம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கு இந்த வாய்ப்பு வந்து கொரோனா பீரியட்ல தான் வந்து கிடைச்சது. ஸோ என்னோட பணத்தை வந்து யார்கிட்டயும் கொடுக்காம சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பயணிக்க ஆரம்பிச்சேன் ரோபோடெக் இன்ஸ்டியூட்ல. ஸோ அதுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னா அது மூலியமாவும் ஒரு இன்கம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு $43,000 வந்து சம்பாதிச்சிருக்கேன். இதனால என்னோட ஃபேமிலியும் சரி நானும் சரி ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். அதை தொடர்ந்து நம்மளோட V6 சீனியர் வெல்த் கோச் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார். வெல்கம் சார். வணக்கம் சார். நான் கிருஷ்ணமூர்த்தி. சொந்த ஒரு திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை. நான் வேலூர்ல வந்து ஒரு 12 வருஷம் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிசினஸ் ரொம்ப டவுன் ஆனால ஒரு 2வது வருமானத்துக்காக மட்டும்தான் ட்ரேடிங் வந்தேன். ட்ரேடிங் வந்து ஒரு 3-4 மாசம் கழிச்சு அந்த ரெஃபர் மூலியமா ஒரு இன்கம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு பிசினஸா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லைஃப் டைம் பிசினஸா ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எல்லாமே ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல கொடுக்குற ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதை தொடர்ந்து V5 சீனியர் வெல்த் கோச் மிஸ்டர் சஜன் குமார் சார். வெல்கம் சார். எஸ், எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம்ங்க. என் நேம் சஜன் குமார், வயசு 43. பேசிக்காக நான் ஒரு இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிசைன் ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டயர் 1 கம்பெனி, ஸ்டார்ட் மோட்டார்ஸ், கேட்டர்பில்லர், கடைசியாக பார்த்தீங்கன்னா பென்ஸ்ல ஒர்க் பண்ண ஒரு இடத்துல டிசைன் ஃபீல்டில் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தேன். மேனேஜர் போஸ்ட்டில் இருந்தேங்க. more than 1 lakh வந்து சேலரி வாங்கிட்டு இருந்தேன். 2020 ஒரு அவசரப்பட்ட தப்பான முடிவு எடுத்துட்டேன். கோவிட் முன்னாடி கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் இருந்ததுனால எனக்கு ஜாபும் கிடைக்கல, வேற கையில காசும் கிடைக்கல, ரொம்ப டஃப்பாக இருந்த டைம். ஸோ அப்போ தான் கிரிப்டோவில் என்ட்ரு ஆனேன். நிறைய ஸ்கேமில் போய் லாஸ் பண்ணேன் நாலேஜ் இல்லாமல். ட்ரேடிங் நிறைய பண்ணேன். நெட்ஒர்க்கே பார்த்தீங்கன்னா வெறுத்து போயிட்டு நம்ம டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ராயல் கியூ வந்து கிடச்சிதுங்க. நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 10 years நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். வேலைக்கும் போயிட்டு அதனோட பேஷனை வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ராயல் கியூ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் ட்ரேடிங்காக வரலங்க, ரெஃபரலை பற்றி சொன்னாங்க. பிளான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கடன் வாங்கி தான் பாட் ஆக்டிவேட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக ராயல் கியூ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ரோபோடெக் வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போலேருந்து கூட பயணிச்சிட்டு இருக்கேன் ஃபுல் டைமாக. இப்போ நான் சராசரி வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நான் என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தேனோ அதோட 3 மடங்கு சம்பாதிச்சிட்டு இருக்கேன். ஸோ வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். இதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருந்த நம்மளோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் அன்புராய் சார் வந்து பார்த்தீங்கன்னா V6 அப்படின்ற நிலையில் இருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் டாப் ரேங்க்ல யார் இருக்கான்னு கேட்டால் யூஎஸ்ல இருக்காங்க, யூகேல இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் படிப்படியாக நம்ம கண்ணு முன்னாடியே முன்னேறி
இன்னைக்கு இந்த குளோபல் பார்ட்னராக இந்த ராயல் கியூ பிஸ்னஸினுடைய உச்சபட்ச நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த V6 அப்படின்றத நம்மளுடைய மேனேஜிங் டைரக்டர் அடைஞ்சிருக்காங்க மிஸ்டர் அன்பராய் சார். அவங்களுடைய பர்சனல் ட்ரைனிங் நாளைக்கு நைட்டு வந்து 9 மணிக்கு இருக்குது. அவங்க தான் அந்த ப்ரோக்ராம் வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த ப்ரோக்ராம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி அந்த AI சாஃப்ட்வேரை பற்றி அந்த டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஆன்லைன் ஆஃபீஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் எல்லாமே அழகாக நம்ம ரோபோடெக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வியாபாரத்தில் நீங்கள் பெரிய அளவில் வளரணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பெரிய அளவில் வளர்க்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்மளோட ஹோஸ்ட் கிட்ட ஒப்படைக்கிறேன். வெல்கம் மிஸ்டர் சீனிவாசன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எக்ஸலண்ட்டாக வந்து பிளான் ஆஃப் ஆக்ஷன் வந்து சொன்னீங்க, ப்ளஸ் எல்லாரும் டியூட்டிஸ் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஸோ மச். அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லா கோச்சஸ்க்கும் எல்லா ட்ரைனர்ஸ்க்கும், புதிதாக இணைந்தவர்களும் சரி, ப்ளஸ் ஆல்ரெடி பாட் ஆக்டிவேட் பண்ணவங்களும் சரி, எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் புதிதாக இணைந்தீங்க அப்படின்னாக்கா இமிடியேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோச்சஸை கேளுங்க. நீங்கள் ட்ரேடிங் லைனில் இருக்கீங்களா, பிஸ்னஸில் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் சப்போஸ் ட்ரேடிங் லைன் இருந்தீங்களா இமிடியேட்டாக பிஸ்னஸ் லைனுக்கு வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதிதாக வந்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட்டாக உங்களுடைய கோச்சை உங்களுடைய யார் இணைச்சாங்களோ அவங்களை அணுகி இமிடியேட்டாக பாட் ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்களுடைய செல்வத்தை வந்து